ஓம் நம சிவாய. உங்கள் வாழ்க்கையின் ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஜோதிட உலகிற்கு வரவேற்கிறோம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு 8வது பாவகத்தை பற்றி பல குறிப்புகளை பார்க்க போகிறோம். இந்த வகுப்பு தொடங்குவதற்கு முன்பாக நீங்கள் எல்லாம் வல்ல இறைவனை ஒரு நிமிடம் மனதிற்குள்ளே நினைத்துக் கொண்டு வணங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இந்த 8வது பாவகம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பாவகம். இந்த 8வது பாவகத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது என்பதை பற்றி நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு 1000 யோகங்கள் இருந்தாலும் 8ஆம் இடம் சரியில்லை என்றால் அந்த 1000 யோகத்தில் ஒரு யோகத்தை கூட அனுபவிக்க முடியாது. 12 பாவகத்திலும் மனிதன் இந்த 8ஆம் இடத்தை பற்றித்தான் பயப்படுகிறான். மரணத்தை பற்றி பயப்பட தேவையில்லை. ஏன் என்று கேட்டால் அது வரும்போது நாம் இருப்பதில்லை. நாம் இருக்கும்போது அது வருவதில்லை. அதனால இந்த மரணத்தை கணிக்கும் வித்தை என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆயுளை 4ஆக பிரித்தார்கள். நான் சொல்ல சொல்ல அப்படியே எழுதிக்கிட்டே வாங்க. ஆயுளை 4ஆக பிரித்தார்கள். 1 அற்பாயில், 2 மதிம ஆயில், 3 தீர்க்காயில். 4வது ஆயில் யாருக்காவது தெரியுமா? 4வது ஆயில் பூரண ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அற்பாயில் என்பது 33 வயதுக்குள் இறக்கக்கூடியது. மதிம ஆயில் என்பது 66 வயதுக்குள் இறக்கக்கூடியது. தீர்க்காயில் என்பது 88 வயதுக்குள் இறப்பது. பூரணாயில் என்பது 120 ஆண்டுகளும் 5 நாள்களும் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பூரணாயில் என்று பெயர். இந்த பூரண ஆயில் பெற்றவர்கள் இன்னைக்கு இருக்காங்களா? யார் யார் இன்னைக்கு 120 வருஷம் வரையும் வாழுவா அப்படின்னு ஒரு மேலோட்டமான சிந்தனை உங்களுக்கு இருக்கும். மதுரையிலே 117 வயதில் ஒரு பெருங்கொண்ட தாத்தா உயிரோடு இருக்கிறார். நம்ம ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள சரௌண்டிங்கிலேயே அவருக்கு பேர் மிட்டாய் தாத்தா என்று பெயர். 117 வயது ஆகிறது. இன்னமும் அவரே எந்திரிச்சு போகிறார், துணி துவைக்கிறார், சிரிக்கிறார், பல்கள் எதுவும் கொட்டவில்லை, ஆரோக்கியமாக வாழுகிறார். ஜப்பானியர்கள் தான் உலகத்திலே அதிக வாழ்நாளை உடையவர்கள் என்று ஆய்வில் கூறுகிறார்கள். அப்ப 120 வருஷம் வரையும் வாழக்கூடிய வாழ்க்கையும் இருக்கு. பிறந்த அடுத்த நிமிடம் இறக்கக்கூடிய வாழ்க்கையும் இருக்கு. பிறந்து வயிற்றுக்குள்ளேயே இறக்கக்கூடிய குழந்தைகளும் இருக்கு. வயிற்றை விட்டு வெளியில வந்து இறக்கக்கூடிய குழந்தைகளும் இருக்கு. அப்ப இந்த மரணம் என்பது இத்தனை கேட்டகரியாக பிரித்தார்கள். அல்பாயலை 3ஆக பிரித்தார்கள். 1 அல்பத்தில் அல்பம், அல்பத்தில் மதீமம், அல்பத்தில் தீர்க்கம். அடுத்து மதீம ஆயுளை
மூன்றாக பிரித்தார்கள். மத்தீமத்தில் மத்தீமம், மத்தீமத்தில் அல்பம், மத்தீமத்தில் மத்தீமம், மத்தீமத்தில் தீர்க்கம். அடுத்து தீர்க்காயிலை மூன்றாக பிரித்தார்கள். தீர்க்கத்தில் அல்பம், தீர்க்கத்தில் மத்தீமம், தீர்க்கத்தில் தீர்க்கம். அடுத்து பூர்ணாயிலையும் மூன்றாக பிரித்தார்கள். பூர்ணாயிலில் பூர்ணத்தில் அல்பம், பூர்ணத்தில் மத்தீமம், பூர்ணத்தில் தீர்க்கம் என்று அதையும் நான்காக பிரித்தார்கள். பல பேர் யூடியூப்ல பேசும்போது நான் கேட்டிருக்கேன், ஐயா யாராலையும் மரணத்தை துல்லியமா கணிக்க முடியாது அப்படின்னு பல பேரு பெரிய மேதைகள் என்று பிறரால் நம்பப்படுகிற அந்த போலி மேதைகள் யூடியூப்ல பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன். அது உண்மையா, கணிக்க முடியாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. மரணத்தை துல்லியமாக கணிக்க முடியும். எவனுக்கு கணிக்க முடியும் என்று சொன்னால், கணிதத்தில் இந்த ஒருவனால் தான் அந்த மரணத்தை துல்லியமாக கணிக்க முடியும். இப்போது உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருச்சிக்கு அருகே இருக்கக்கூடிய அல்லூர் வெங்கட்ராம ஐயர், மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கு 85 வயது இருக்கும். நான் யூடியூப்பில் பார்த்துவிட்டு அவரை தொலைபேசியில தொடர்பு கொண்டு உங்களை சந்திக்க வேண்டும் என்று ஒரு தேதியை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவரை நேரடியா நான் குடும்பத்தோடு சென்று சந்தித்தேன். அவர் எனக்கு 2 புத்தகங்கள் கொடுத்தார். மரணத்தை பற்றி ஆய்வு செய்திருக்கிறேன் என்று எனக்கு 2 புத்தகங்களை, அந்த புத்தகம் அங்க இருக்குன்னு நினைக்கிறேன், கொடுத்தாரு. அதுல அப்துல் கலாம், செல்வி ஜெயலலிதா, முத்தமிழறிஞர் கலைஞர், இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி, பேரறிஞர் அண்ணா என்று பெரும் பெரும் தலைவர்களுடைய பிறந்த தேதி டயத்தை வைத்து ஆய்வு செய்து, இந்த பக்கம் லெப்ட் சைடு வாழ்ந்த வருடங்கள், வாழ்ந்த மாதங்கள், வாழ்ந்த நாட்கள், அந்த பக்கம் மேத்தமெட்டிக்ஸ் கணிதம், வாழ்ந்த வருடங்கள், வாழ்ந்த மாதங்கள் போட்டிருக்காரு. அந்த புக்கெல்லாம் நீங்க கட்டாயம் ஜோசியக்காரங்க வாங்கி வச்சிருக்கணும். அந்த அதுல எப்படி கணிக்கணும் அப்படின்ற விஷயத்தையே மிக தெளிவா தெளிவா அதுல குறிப்பிடுறாரு. நம்ம அதை பத்தி ஒரு நாள் வகுப்பு எடுத்து கட்டாயம் அதை போடணும்னு வச்சிருக்கேன். ஓகேவா? ரைட். இப்ப மரணங்கள் பல விதத்தில் அவங்களுடைய கர்ம வினைக்கு தகுந்தாப்புல அந்த மரணங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கு. அது எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத பல மூல நூல்கள்ல படித்த செய்திகளை இப்போது உங்களுக்கு பதிவு செய்கிறேன். அதை நீங்கள் குறிப்பெடுக்க தொடங்குங்கள். ஓகே. ஃபர்ஸ்ட், ஒருத்தருடைய ஆயுளை கணிக்க வேண்டும் என்று சொன்னால் 3 பாவகங்கள் தொடர்பு பெற வேண்டும். 3 பாவகங்கள். 1 லக்கணாதிபதி, 2 அட்டமாதிபதி, 8ஆம் அதிபதி, 3 சனி பகவான். இந்த 3 கிரகங்களும் வலிமையாக இருந்தால் அவருக்கு தீர்க்காயுள் உண்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கங்க. லக்கணாதிபதி, அட்டமாதிபதி, சனி பகவான், இந்த 3மே மிக சிறப்பான வலிமையாக இருக்கணும். இந்த 3ல எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, 3மே ஒரே தராசுல ஒரே எடை உடையது, ஈக்குவல். இது முக்கியம், அது முக்கியம் கிடையாது. 3மே முக்கியம். ஐயா எனக்கு 2 சரியா இருக்கு, 1 அஸ்தமனம் அடைஞ்சிருச்சு, வலு இழந்துருச்சு அப்படின்னா அவருக்கு 66 வயதுக்குள் தான் வாழ்க்கை. ஐயா எனக்கு 2 அவுட் ஆயிருச்சு, 2 கிரகம் அவுட்டு, 1 கிரகம் தான் லக்கணாதிபதி மட்டும் தான் வலிமையா இருக்காரு அப்படின்னா, முதல் சொன்னது தீர்க்காயுள், இப்ப 2வது சொல்றது அல்பாயுள். ஐயா எனக்கு ஒரே 1 கிரகம் தான் வலிமையா இருக்கு, மற்ற கிரகம் எதுவுமே வலிமை இல்லை அப்படின்னா அவருக்கு அந்த அற்பாயுளை கொடுத்து விடும். 3 கிரகம்
வலிமை இல்லை என்றால் அற்பத்தில் அற்பத்தை கொடுத்து விடும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. 33 வயசு கூட தாண்ட முடியாது. அப்ப லக்னாதிபதி வலிமையா இருக்கணும், 8ஆம் அதிபதி வலிமையா இருக்கணும், சனி பகவான் வலிமையா இருக்கணும். இதை தவிர மீதி நீங்க பார்க்கவே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஆயுச பார்க்கணும்னா எப்படி வலிமையை பார்க்கணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு திறமை இருந்தா மட்டும்தான் பார்க்க முடியும். எல்லா பேரும் என்ன நினைச்சுக்கிறீங்க, ஆட்சி பெறணும் உச்சம் பெறணும்னு நினைக்கிறீங்க. அது தவறு. ஆட்சி பெற்ற கிரகத்தை 2 தீய கிரகம் அல்லது அட்டமாதிபதி பார்த்துட்டானா ஆட்சி பவர் அவுட். அப்ப ஆட்சி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை தெளிவா நீங்க பாருங்க. கிரக வலிமை எப்போது பெறும், கிரகம் எப்போது வலிமையை இழக்கும் அப்படின்ற வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு தான் இந்த 3 விஷயத்தை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு அடுத்த பாயிண்ட் எழுதிக்கீங்க. சனியவன் உச்சமாகி சந்திரன் ஆட்சியானால் 100 வயது உண்டு. இத சொன்னது புலிப்பாணி சித்தர் பூப்பா. சனியவன் உச்சமாகி சந்திரன் ஆட்சியானால் 100 வயது. என்னுடைய தாய் மாமாவுக்கு இந்த அமைப்பு இருக்கு. இப்பயே அவருக்கு 90 வயசு 85 வயசுக்கு மேல இருக்கும். இப்ப இன்னும் 15 வருஷம் அவரு வாழ போறாரு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ஷார்ட்கட் மெத்தட். சனியவன் உச்சமாகி சந்திரன் ஆட்சியானால் 100 வயது. இதை அப்படியே மாத்திக்கிங்க. சனியவன் நீசமாகி சந்திரன் நாசமாய் போனால், நாசமாய் போனாலும் என்ன அர்த்தம், 6, 8, 12 போய் மறைகிறது, சந்திரன் நீசமாகிறது. அப்படின்னா இதை அப்படியே ஆப்போசிட்டா நீங்க எடுத்துக்கணும். 100 வயசு கிடையாது, அவருக்கு அல்பாயில் தந்துவிடும். சனி 6, 8, 12 மறையக்கூடாது. 6ல இருக்கலாம், சனி இருக்கலாம், வலிமையா இருக்கணும். அப்ப 2 கிரகத்தையும் சீர்தூக்கி பார்க்கணும், சனியும் சந்திரனும். சந்திரன் பெரும்பாலும் 6, 8, 12 மறைந்தாலே ஆயுள் குற்றத்தை டபக்கும் குறைச்சிடும். 18 வருஷத்தை கழிச்சுக்குங்க. 120 வருஷத்துல 18 வருஷம் அவுட்டு. அந்த மாதிரி நீச்சம் பெற்ற கிரகம் அதோடைய திசா காலங்களை முழுவதும் மனிதனுக்கு ஆயுள் காலத்தை குறைச்சி விடும். ரைட். அதுக்கடுத்து சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து, சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து மேசம், சிம்மம், மகரத்தில் அமைந்தால் அவருக்கு விபத்து நடக்கும், உயிர் குற்றமும் ஏற்படும். சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து மேசம், சிம்மம், மகரம் இந்த 3 இடத்துல இருந்தா அமைந்தால் விபத்தால் மரணம் நிகழும். லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் கூடி 6, 8, 12 அமர்ந்தால் விபத்தால் மரணம். 4ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் கூடி 6, 12 இருந்தா, ஏன் 8 சொல்லல, 8ஆம் அதிபதி 8லே இருந்தா ஆட்சி பெற்றுவார். 8ஆம் அதிபதி 8லே இருந்தா 50 வயசு கேரண்டி. அட்டமாதிபதி ஆட்சி பெற்றால் 50 வயசு மினிமம். அதுக்கப்புறம் மீதியை பார்க்கணும், பார்த்தாதான் சொல்ல முடியும். 4ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சேர்ந்து 6, 12 இருந்து திசா புத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் விபத்து மூலம் மரணம் ஏற்படும். லக்னாதிபதி பிளஸ் அட்டமாதிபதி பிளஸ் செவ்வாய் கூடி, லக்னாதிபதி 1 + 8 அப்படி போட்டுக்குங்க சுருக்குமா. 1 + 1 லக்னாதிபதி, 1 + 8 + செவ்வாய். சே மட்டும் போடுங்க, ஷார்ட்கட்ல எழுதுங்க. செவ்வாய் போட்டு எழுதாதீங்க, உங்களுக்கு புரியுமா எழுதிக்கீங்க. செவ்வாய் 1 + 8 + செவ்வாய் சே இணைந்து 6, 8, 12 அமர்ந்து திசா புத்தி நடைமுறைக்கு வந்தால் கொடிய ஆயுதங்கள் தாக்கி அவர் மரணமாவார். கொடிய ஆயுதங்கள் தாக்கி அவர் மரணமாவார். நாலாம் அதிபதியினுடைய திசையில்
அல்லது 8ஆம் அதிபதியினுடைய திசையில் 4,8 திசையில் 4ஆம் அதிபதி திசை நடக்கும்போது 8ஆம் அதிபதி புத்தியில விபத்து நடக்கும். 8ஆம் அதிபதி புத்தி ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா 4ஆம் அதிபதி திசையில புத்தியில அவருக்கு விபத்து நடக்கும். 4 என்பது வாகனம், 8 என்பது மரணம். அப்ப வாகனத்துல உங்களுக்கு கண்டம் ஏற்படும். 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தை விட 8ஆம் இடத்தின் அதிபதியே மரணத்தை தருகிறார். 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தை விட 8ஆம் இடத்தின் அதிபதியே மரணத்தை தருகிறார். ஜென்ம லக்கணம் கன்னியாக வந்து லக்கணம் கன்னியா வந்து அந்த கன்னியில சூரியன் இருக்க, மீனத்தில் சனி இருக்க பிறந்த ஜாதகன் திசாபுத்தி காலங்களிலே மனைவிக்கு மரணம் வந்து சேரும். கன்னி லக்கணம், மீனத்துல சூரியன், சாரி லக்கணத்துல சூரியன், மீனத்துல சனி, அப்படின்னு சஷ்டாங்கமா பார்க்கும். 7ஆம் பார்வையா சனி சூரியன் பார்க்கும். அப்படி பார்த்தால் திசை வரும்போது அந்த திசை வரணும், சனியோ சூரிய திசையோ வரணும், அல்லது சூரியனுடைய சாரம் பெற்றவனுடைய திசையோ சனியினுடைய சாரம் பெற்றவனுடைய திசையோ நடைமுறைக்கு வந்தால் மனைவிக்கு மரணம் நிகழும். லக்கணத்தில் சூரியன் கன்னி லக்கணமாக வந்து லக்கணத்தில் சூரியன் இருக்கணும், மீனத்துல சனி இருக்கணும். அப்படி இருந்து சூரிய திசையோ சனி திசையோ நடைமுறைக்கு வரும்போது மனைவிக்கு பிரச்சனை ஏற்படும். ஏன் தெரியுமா? 7ஆம் இடம் என்னதுங்க? 7ஆம் இடம் மனைவி. புரியுதா உங்களுக்கு? லக்கணத்துல சூரியன் அது கன்னி லக்கணத்துக்கு மட்டும்தான் இது பொருந்தும், மற்றதுக்கு பொருந்தாது. புரியுதா உங்களுக்கு? 7 பெரும்பாலும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். பெரும்பாலும் ஒன்று சனி திசையில் ராகு, சனி திசையில் ராகு புத்தியில் ஒரு கர்மம் உண்டு. எழுதி வச்சுக்கோங்க, யோசிச்சு சொல்லுங்க யாராரும் நடந்திருக்குன்னு. இதெல்லாம் ஜெனரல் விதி. சனி திசையில் ராகு புத்தியில் ஒரு மரணம் உண்டு. ராகு திசை நடக்கும் போது சனி புத்தியில் ஒரு கர்மம் உண்டு. இதெல்லாம் கட்டாயம் நடக்கக்கூடிய ஒரு பொதுவான விதி. இதை வச்சு நான் அடிச்சிருக்கேன். இப்ப போன வாரம் கூட சென்னையில ஒரு அம்மாவுக்கு பார்த்தேன், அடிச்சேன். ஒரு கர்மம் நிகழ்ந்திருக்கு, யார் இறந்தான்னு கேட்டேன். என் பிள்ளை இறந்து போச்சுன்னாங்க. அவங்க கிட்ட பேசின அந்த ஒளிப்பதிவு கூட நான் வந்து வச்சிருக்கேன். இதெல்லாம் ஜென்ரலான விதி, அடிங்க கரெக்டா இருக்கும். இதெல்லாம் சனி திசை ராகு புத்தி நடக்கும்போது ஒரு கர்மம், ராகு திசை சனி புத்தி நடக்கும்போது ஒரு கர்மத்தை தப்பாமல் கொடுக்கிறது. யாருக்காவது நடந்திருக்கா? இந்த திசா புத்தி நடக்கும்போது யாருக்காவது நடந்திருக்கா? சரி, நடக்கலாடி சந்தோஷம். அடுத்தது சுக்கிரனுக்கு 4-8 சுக்கிரனுக்கு 4-8 சனி செவ்வாய் இருந்தால், சுக்கிரனுக்கு 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்திருந்தால் மனைவி அக்னியால் மரணம் ஆவாள். ஃபயர் ஆக்சிடென்ட், ஒன்லி சூசைடா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ஃபயர் ஆகி அவங்க இறக்கலாம். சுக்கிரனுக்கு 4ஆம் இடமோ 8ஆம் இடத்துலயோ சனி செவ்வாய் சேர்ந்திருந்தால் மனைவி அக்னியால் மரணம் ஆவாள். மேல வந்து குறிச்சுக்குங்க. இது எந்த நூல்ல இருக்குன்னா மங்களீஸ்வரியம், நீங்க ரெஃபர் பண்ணி கூட பாத்துக்கலாம். 4 வரி பாட்டு, அந்த 4 வரியில என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஒரு வரியில நான் சொல்றேன், அப்படி கேப்சூல். அதுக்கடுத்து சுக்கிரனுக்கு 4லும் 8லும் சனி செவ்வாய் பாவர் இருக்க பிறந்தவன் தன் மனைவியை அக்னியால் மரணம் அடைவான். ஓகே. அதுக்கடுத்து ஆண் ஜாதகத்தில் சொல்றீங்க, அப்படி தெரியாட்டி கேட்டுக்குங்க. சுக்கிரனுக்கு 4ஆம் இடம்
சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 4ஆம் இடம் 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்திருந்தாலோ அல்லது 4ஆம் இடத்துலயும் 8ஆம் இடத்துலயும் சனி செவ்வாய் இருந்தாலோ அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் அந்த ஜாதகருடைய மனைவி அக்னியால், அக்னினா தீ, ஃபயர் விபத்துல இறப்பார்கள். அதுக்கடுத்து சுக்கிரனுக்கு 4லும் 8லும் சனி 1 செவ்வாய் 1, அங்க வந்து சொன்னது சேர்ந்து இருந்தா அல்லது சனி 1 செவ்வாய் 1 இப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் ஆகுன்றான். அதைத்தான் பிரிச்சு சொல்றான். மங்களீஸ்வரியம் மிக பழமையான நூல். ஒரு ஜாதக நூல்ல இருக்கக்கூடிய செய்தி இன்னொரு ஜாதக நூல்ல இருக்கவே இருக்காது, பெரும்பாலும் இருக்காது. அப்ப இதே செய்தியை நானும் பல புத்தகத்துல படிச்சிருக்கேன். இல்ல, இந்த செய்தி மங்களீஸ்வரியம் என்ற நூல்ல மட்டும்தான் இருக்கு. அதுக்கடுத்து ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு 2ஆம் இடம் அல்லது 12ஆம் இடம் சூரியனாவது சனியாவது செவ்வாயாவது இருக்க பிறந்தவன் மனைவி மேட்டிலிருந்து கீழே விழுந்து உயிர் விடுவாள். ஆண்கள் ஜாதகத்தில் இது அப்படியே பெண்களுக்கு வச்சுக்கோங்க. பெண்கள் ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா ஆண்கள் விழுவார், அவ்வளவுதான் கான்செப்ட். ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு 2ஆம் இடம் சுனவா யோகம், சுனவானா அதுக்கு அடுத்தது சுக்கிரனுக்கு 2லயோ 12லயோ சூரியன் இருக்கணும், அல்லது சனி இருக்கணும், அல்லது செவ்வாய் இருக்கணும். அப்படி இருந்து அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் அவனுடைய மனைவி மேட்டிலிருந்து கீழே விழுந்து உயிர் விடுவாள். ஒரு ஃபங்க்ஷன் கல்யாண வீட்டுல மாடியில சாப்பாடு போடுறாங்கன்னு ஒருத்தர் ஏறி இருக்காரு, சோறு சாப்பிடுறதுக்கு மாடியில. படிக்கட்டுல ஏறினவர் மேல இருந்து அப்படியே கீழே விழுந்து அப்படி ஸ்பாட் அவுட். இந்த அமைப்பு இருந்தால் மேட்டிலிருந்து அப்படின்னா உயரமான இடத்திலிருந்து கீழே விழுந்து அவங்க வந்து இறப்பாங்க. நான் ஃபாஸ்டா சொல்றதா ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க வந்து சொல்லிருங்க, ஓகேவா? ஐயா சுக்கிரனை 1ன்னு எடுத்து அங்க இருந்து எண்ணி வரணும், கரெக்ட்டுங்களா ஐயா? சுக்கிரன் 1ன்னு எடுத்துக்கிறோம். சுக்கிரன் 1, அதுக்கு அடுத்து 2 பக்கத்துல, அதுக்கு அடுத்தது ரைட் சைடு சூரியனோ செவ்வாயோ சனியோ இருக்கணும், அல்லது சுக்கிரனுக்கு 12 சுக்கிரனுக்கு மேல அந்த இடத்துல சூரியனோ சனியோ செவ்வாயோ இருந்தால் மேட்டிலிருந்து மனைவி மேட்டிலிருந்து கீழே விழுந்து இறப்பாள். எனக்கு இருக்குங்க ஐயா. இருக்கா? அது கன்ஃபார்ம் பண்ணி கேட்டேன். நீங்க கேட்கும் போதே இருக்குன்னு தெரியும் எனக்கு. இல்ல திசாபுத்தி எதுக்குமே திசாபுத்தி நடைமுறைக்கு வர வேண்டும், பயப்பட தேவையில்லை. அது எப்ப வருது பாருங்க, 85 வயசுல வந்தா வந்துட்டு போகுது. டோன்ட் வரி, பி ஹாப்பி. சுக்கிர திசை வரும்போது கணிக்கணும், அப்படிதானே? ஆமா ஐயா, அப்படி கிடையாது. சுக்கிர திசையிலையோ சூரிய திசையிலையோ சனி திசையிலையோ செவ்வாய் திசையிலோ இம்ப்ளிமெண்ட் ஆயிரும், புத்திலும் வரப்போ. இப்ப செவ்வாய் திசை ஒருத்தர் நடக்குது, அப்ப செவ்வாய் திசை இது சூரிய புத்தியில நடக்கும், அல்லது செவ்வாய் திசையில சனி புத்தியில நடக்கும். இப்ப சுக்கிரன் பரிவர்த்தனை ஆயிருந்தா நான் சொல்லிட்டு ஏற்கனவே பரிவர்த்தனை பெற்ற கிரகம் அந்த இடத்து வேலையும் செய்யும், அந்த இடத்து வேலையும் செய்யும், இரு இடத்தினுடைய வேலையும் செய்யும். எனக்கு சுக்கிரனுக்கு 2ல சூரியன் இருக்கு, ஆனா அது வந்து பரிவர்த்தனை ஆயிருக்கு, அதனாலதான் கேட்டேன். பரிவர்த்தனை என்பது யோகம், ஆனால் பெரும்பாலும் என்னுடைய ஆய்வுக்கு அந்த கிரகம் இங்கேயும் வேலை செய்யுது அங்கேயும் வேலை செய்யுது, டபுள் ஆக்டிங் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இறைவன் வந்து நமக்கு வந்து அங்க ஒரே இடத்துல கொடுத்தா ஆட்சியா கொடுத்திருப்பாரு, ஏன் இங்க இருந்து அங்க பரிவர்த்தனை யோகமா கொடுக்குறாரு? அது 2ஆம் இடம், அது சூரியன் இருக்கிறது, அது எந்தெந்த வீடுங்க? விருச்சிகமும் ரிஷபமும். இல்ல எந்த வீடு 5ஆம் வீடு 7ஆம் வீடு இப்படி 5ஆம் வீடு 11ஆம் வீடு. 5, 11 யோகத்தை தான் தரும், யோகத்தை தான் தரும், ஓகேவா? அது அவயோகத்தை தராது. அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வந்தால் அது யோகத்தை கொட்டி கொடுக்கும்.
உங்க பூர்வ புண்ணியத்தின் விளைவாக உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். காரணம் 5ஆம் இடம். 11ன்றது துட்டு, லாபம் கிடைக்கும். அந்த நேரத்துல வர வேண்டிய சொத்து கித்து எல்லாம் ஒரு பெரிய கொண்ட தொகைய உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சந்திரன் 6லும். ஐயா ஒரு அடுத்த டவுட். பாயிண்ட். சொல்லுங்க. இப்போ இது சொன்னீங்கல்ல, இது மாதிரி ஆப்போசிட் ஜெண்டர் அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்தா எப்படிங்க ஐயா? அவங்க அந்த மாதிரி தான் அப்படி இருந்தா இறப்பாங்க அப்படின்ற மாதிரி. அதுதான் சொன்னேன். இது கணவன் மனைவி இருந்தா ஜாதகத்துல மனைவிக்கு, மனைவிக்கு இருந்தா கணவனுக்கும் மேலது கீழே விழுந்து இறப்பாரு. இல்ல ஒரு ஆணா இருந்தா ஒரு பெண்ணுக்கு அப்ப என்ன அமைப்பு இருந்தா அவங்க 2 பேர் மேட்ச் ஆவாங்கன்ற மாதிரி அப்படி கேக்குறேன் நான். அப்படியா? அப்ப அவங்களுக்கு ஆயுள் கண்ட அந்த நேரத்துல என்ன திசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு 2032ல எனக்கு இந்த திசாபுத்தி வருது அப்படின்னா அவங்களுக்கு 2032ல என்ன திசாபுத்தி வருதுன்னு பாருங்க. பார்க்கும்போது 8ஆம் அதிபதி தொடர்பு மாரகாதிபதியோடைய திசாபுத்தி நடக்குதுன்னா அது உறுதியா நடந்துடும். அப்படிதான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அவங்களுக்கு ஆயுள பார்க்கணும். சரிங்க, நன்றிங்க. அந்த நேரத்துல என்ன வருதுன்னு பார்க்கணும். கட்டாயம் 2மே மேட்ச் ஆகும், டேலி ஆகும். ஆகாம இருக்கவே இருக்காது. அப்படித்தான் ஐயா இறைவன் match வணக்கம் ஐயா. பண்றான். வணக்கம் 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 வணக்கம். ஆச்சரியமா இருக்கு. வணக்கம் வணக்கம். ரொம்ப நாளாச்சு பொருளை கேட்டு. இல்லையா நீங்க இன்னைக்கு வீடியோ இல்லன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனால கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன் ஐயா. இல்ல அப்படி சொன்னாத்த நிறைய பேர் வருவாங்க. இல்லாட்டி நான் மட்டும் தனியா கொஞ்சம் நானும் சூர்யாவும் பேசிக்கிட்டே இருக்கணும். ஐயா நான் இது ஏன்னா அந்த எண்ணம் வந்துருது ஆண்கள் மேடம். அந்த காலையில 2 ஜாதகத்தில் பேரும் அடிச்சுட்டாங்க. ஐயா நான் வர முடியாது, கல்யாணத்துக்கு போறேன், எனக்கு அந்த வீடியோ கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அப்ப அவங்களோட சொன்ன வீடியோ கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு கல்யாணம் முக்கியம்னா கல்யாணத்தை போய் பாருங்க, அவ்வளவுதான். ஒன்று இல்லையா பிறந்தோம்னா இன்னொன்று நீங்க இறந்துதான் ஆகணும். முக்கியமானதுன்னு சொன்ன அப்புறமா எப்படி வராம இருக்க முடியும்? அதனாலதான் ஐயா. ஐயா நானும் இப்போ ஆமா. ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் 2ஆம் இடம்ல இருந்து எழுதியிருக்கேன் ஐயா. எனக்கு அதுக்கு முன்னாடி விடுபட்ட பாயிண்ட்ஸ் கொஞ்சம் யாராவது அனுப்ப சொல்லுங்க ஐயா, எழுதியிருக்கவங்கள. அது நானே அனுப்பி விட்டுறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. உங்க சரி. சுச்சுவேஷன் தெரியும், அதனால நான் உதவி செய்வேன். மத்தவங்களுக்கு அது உதவி செய்ய மாட்டேன். ஏன் சரி. இதோட கான்செப்ட் என்னன்னா, நீங்க கொஞ்சம் கஷ்டப்படணும், நீங்க கொஞ்சம் மெனக்கடணும். நான் பல நூலை படிச்சு கண்ணு பூத்து போய் அதுல இருந்து எடுத்து உங்களுக்கு லட்டு மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்க எடுக்கணும்னா, ஆமா, அப்ப அவங்களுக்கு ஈஸியா ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னா அதோட வேல்யூ தெரியாது. ஆமாய்யா. அதுக்குதான் நான் இல்ல என்ன நீங்க சொன்னேன், குடுக்கறதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு அனுப்பிதான் இருக்கேன். நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். போன கிளாஸ்ல உங்களை சொன்னேன் நானு. போன கிளாஸ்ல உங்களை நான் பெருமையா சொன்னேன். இந்த மாதிரி எல்லாமே ரிசர்ச் பண்ணி 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 அவங்க ஆய்வுக்கு கரெக்டா வருதுன்னு சொல்றாங்க. சொன்னீங்களே 6 பார்த்தேன், 6மே கரெக்டா வருது. ஆய்வுக்கு பண்ணா கரெக்டா வரணும். ஏன்னா நான் ஒரு 3 ஜாதகம் தான் எடுத்துப்பேன். ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு 3 ஜாதகம் எடுத்துட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா தானே வருது. மேட்ச் ஆகுது இல்ல? அதே மூல நூல். ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாது. ஆச்சுன்னா அதுக்கு பேர் மூல நூல் கிடையாது. கற்பனையா சில பேர் சொல்லக்கூடியதை வச்சு நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கூட வராது. அவங்க சொல்றப்போ அப்படி இருக்கும். அதை ஒர்க் அவுட் பண்ணி பலன் எடுக்கும் போது பலன் எடுக்க முடியாது. வாழைப்பழம், கொய்யாப்பழம் இதைத்தான் எடுக்க முடியுமே தவிர ஜோதிட பலனை ஒருபோதும் எடுக்க முடியாது. சூரியனுக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் 78 ஆண்டு எழுதி வச்சுக்கோங்க. இது புலிப்பாணி சித்தர் சொன்னது. பக்கத்திலே பூப்பான் போட்டுக்குங்க. சூரியனுக்கு 5ஆம் இடத்திலேயோ 9ஆம் இடத்திலேயோ சந்திரன் இருந்தால் 78 ஆண்டுகள். சூரியனுக்கு 12ல செவ்வாயும் குருவும் இருந்தால் 80 ஆண்டுகள், 88 ஆண்டுகள். ஐயா கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க ஐயா. சூரியனுக்கு 5ஆம் இடத்தில் 9ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் 78 ஆண்டு. ஜாதகன் 78 ஆண்டு வாழ்வான். சுழிப்பாணி சித்தர் சொன்னது. அதுக்கடுத்து சூரியனுக்கு 12, அதாவது சூரியனுக்கு பின்னாடி குரு செவ்வாய் இருந்தால் 88 ஆண்டுகள். இது வரிசையா வருது. இந்த இன்னும் 3 பாயிண்ட் இருக்கு அவர் சொன்னது. அது அப்படி சொல்லிடலாம் பாக்குறேன். இல்ல யாராவது அனுப்பி வைக்கிட்டோம் ஐயா, பரவாயில்லையா, நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சூரியனுக்கு ஆமா 78 ஆண்டு. சந்திரன் ஆட்சி பெற்று சனி உச்சமானால் 100 வயது. சந்திரன் சூரியனுக்கு 12 குருவும் சுக்கிரனும், செவ்வாய் அழைச்சிருங்க, குரு சுக்கிரன் இருந்தால் 88 ஆண்டு. சூரியனுக்கு 12ல குரு சுக்கிரன் இருந்தால் 88 ஆண்டுகள். சூரியனுக்கு பின்னாடி சனி இருந்தால், சூரியனுக்கு 12ல சனி இருந்தால் 80 ஆண்டுகள்.
ஓகே. சூரியனுக்கு 12ல குரு செவ்வாய் இருந்தால் வித்தை விளையாடும்ன்றான். வித்தை விளையாடும்னா அவன் பெரிய திறமைக்காரனா இருப்பான், உலக அளவுல பெரிய ஆளா இருப்பான். சூரியனும் செவ்வாயும், ஓகே. சூர்யாவுக்கு இருக்கா? சூரியனும் செவ்வாயும் 12ல இருந்தா இல்லைங்கய்யா, எனக்கு இல்லைங்க. வித்தை விளையாடும். வித்தை விளையாடும்னா என்ன அர்த்தம்னா பெரிய டேலண்ட் பர்சன். சார் இந்த 5 கருத்தும் புலிப்பாணி சித்தர் சொன்னது சார். சூரியனுக்கு 5, 9ல மதி இருந்தால், மதினா சந்திரன் இருந்தா 78 ஆண்டுகள். சந்திரன் ஆட்சியாகி சனி உச்சமானால் 100 வயது. என்னுடைய தாய் மாமாவுக்கு இருக்கு, இப்பதான் சொன்னேன் நான் நீங்க வர்றதுக்கு முன்னாடி. இப்பயே அவர் 80, ஐயா 85 வயசு இருக்கு. சந்திரன் ஆட்சி ம். பெற்று சனி உச்சமானால் 100 வயதா ஐயா? 100 வயது. சனியவன் உச்சமாகி சந்திரன் ஆட்சியானா 100 வயதுட்டான். சனி உச்சமா இருக்கணும், சந்திரன் ஆட்சியா இருக்கணும். அப்ப சந்திரன் கடகத்துல இருக்கணும், சனி எங்க இருக்கணும்? துலாத்துல இருக்கணும். அப்படி இருக்கா? அப்படி இருக்கிற ஜாதகம் என்கிட்ட 2 இருக்கு. 2 இல்ல 3 இருக்கு. 3 ஜாதகம் வச்சிருக்கேன் நான். அதுல ஒருத்தர் 80, 85 வயசு வரை இருக்காரு. இன்னொரு பிள்ளை, ஒரு குழந்தை வந்து குழந்தைக்கு இருக்கு. அந்த ஊர்ல எல்லாரும் செத்து போயிருவாங்க, நீ மட்டும் தான் பல வருஷமா உயிரோட இருப்ப அப்படின்னு சொல்லி அனுப்பிடுங்க. இது இப்ப நான் சொன்ன அந்த எத்தனை கருத்துக்கு சொன்னேன்? 1, 2, 3, 4, 5 கருத்து சொல்லியிருக்கேன். அந்த 5மே பூப்பான்னு போட்டுங்க. புலிப்பாணி சித்தர் சொன்ன பாட்டு. ஐயா அந்த 5வது பாயிண்ட் சொல்லுங்க ஐயா. சரியா நல்லது. சொல்லுங்க. 5வது பாயிண்டா? 1, 2, 3, 4, 5வது பாயிண்ட். சூரியனுக்கு 12ல குரு செவ்வாய் இருந்தால் வித்தை விளையாடும் அப்படிங்கிறார். வித்தைனா அவன் ஒரு பெரிய திறமைக்காரனா இருக்கான். அவனுக்கு வயசு 88. 88 ஆண்டுகள் வித்தை விளையாடும். சார் நான் ஒரு லிஸ்டே வச்சிருக்கேன், 100 வருஷம் எவன் வாழுவான்னு. ஒரு 15 பாயிண்ட் வச்சிருக்கேன். 100 வயசு வரையும் யாரு வாழுவா? ஓகேவா? இப்ப நான் கலந்துதான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன். அதுக்கடுத்து அல்பாயிலுக்கு ஐயா மட்டும் இது நான் ஒரு சாரம் வீடியோ வாங்கியிருந்தாலும் வருமாங்கய்யா? சாரம், ஏன்னா செவ்வாய் வந்து கட்டாயம் குருவோட சாரம் வாங்கியிருக்கு, அதனால. கட்டாயம். ஐயா, உமாபதி திரும்ப பேசுறேன். எனக்கு இருக்குது. எனக்கு ஐயா உங்களுக்கு இருக்கா? உமாபதி பேசுறேன். எனக்கு உங்களுக்கு இருக்கு. இருக்கா? ஆமா, செவ்வாயும் குருவும் 12ல இருக்குது எனக்கு, சூரியனுக்கு. அடே அப்பா. ஐயா வித்தை விளையாடுன்ட்டான். நீங்க வந்து ஐயா, வித்தை விளையாடும்னா உங்களுக்கு வந்து அவ்வளவு திறமையெல்லாம் வந்துருன்ட்டான். அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா வெரி வெரி டேலண்ட் பர்சன். 88 ஆண்டுகள் நேரா பேசலாம். வாழ்க்கை. நேரா பேசலாம். ஆமா ஆமா. ரொம்ப நன்றி, சந்தோஷம். ஐயா இது எனக்கு இருக்கான்னு தெரியல, ஆனா சூரியனுக்கு 12ல செவ்வாய் இருக்கு. செவ்வாய் வந்து குருவோட சாரம் வாங்கியிருக்கு. இல்ல ரெண்டுமே இருக்கணும். ஓகேங்க ஐயா, ஓகே. ரெண்டுமே இருந்தாதான் இந்த சூத்திரம் முழுமையா அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? அதுக்கடுத்து சூரியனும் சுக்கிரனும் கூடி, சரி எழுதிக்கங்க. இது மரணம் கிடையாது, இருந்தாலும் எழுதிக்கங்க, சொல்லிட்டேன். சூரியனும் சுக்கிரனும் கூடி 7ல் இருந்தால் அங்கம் ஊனமுடைய பெண்ணை மனைவியாக வந்து சேரும். அங்க ஊனம் கட்டாயம் கேண்டிகேப்ல இருப்பாங்க. 7ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இருந்தா அங்க ஊனம் உள்ள மனைவி வந்து சேரும். ஒரு கணவனுக்கு இருக்குன்னா மனைவி வந்து சேரும். மனைவிக்கு ஒரு பெண்ணுக்கு இந்த அமைப்பு இருக்குன்னா ஆண் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியா வந்து சேருவாங்க. இடையில இந்த பாயிண்ட் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ரைட்டு. நாளில் செவ்வாய், 10ல் சூரியன், 4ல செவ்வாய், 10ல சூரியன் இருந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்தால் கற்களால் எரியுண்டு இறப்பான் அல்லது மலையிலிருந்து கீழே விழுந்து சாவான். நல்லா கேட்டுங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தால், நான் அந்த சூத்திரம் எழுதும் போது இரவு யோசித்தேன், யாருங்க இன்னைக்கு கள்ளக்குண்டி எரிஞ்சு சாகுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நான் வந்து எழுதுறேன். எழுதிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு வாட்ஸ்அப்லயோ பேப்பர்லயோ பாக்குறேன், நார்த் சைடு ஒரு ஊரே சேர்ந்து ஒருத்தர் கள்ளக்குண்டி எரிஞ்சு கொண்டிருக்கு. பயந்தே போயிட்டேன். ஆகா,
கள்ள கொண்டு எரிஞ்சு கொள்றாங்களா அன்னைக்கு அப்படின்னு. அப்ப எல்லாமே நடக்குது பாருங்க. இடி இடிச்சு எவன் சாவா அப்படின்றது இருக்கு. இன்னும் யாரு இடி இடிச்சு சாவா அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் வச்சு பேப்பர் பாக்குற 2 பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைய இடி இடிச்சு இறந்துருச்சு. தினத்தந்தியில வந்த பேப்பர் கட் பண்ணி வச்சிருக்கேன் நான். தேதி முதற்கொண்டு வச்சிருக்கேன். ராமநாதபுரம் மாவட்டத்துல அது நடந்திருக்கு. பேப்பர்ல வந்த செய்தி. அப்ப மூல நூலுக்குள்ள இருக்கக்கூடிய செய்திகள் படிதே ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. நம்ம படிக்கும் போது நினைக்கிறோம் இதெல்லாம் யாருங்க இந்த காலத்துல கள்ள கொண்டு எரிஞ்சு கொள்ள போறேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது நடக்குது பாருங்க. ரைட்டா? 4 செவ்வாய் 10 சூரியன் இருந்தால் 10ஆம் அதிபதி 10 சூரிய திசை செவ்வாய் புத்தி அல்லது செவ்வாய் திசை சூரிய புத்தி நடக்கும்போது கற்களால் எரியுண்டு எரிஞ்சு கொள்ளுவார்கள் அல்லது மலையிலிருந்து கீழே விழுந்து இறப்பான். அதுக்கடுத்து நாளுக்குடையவன் சனி ராகு மூவரும் சேர்ந்து, நாளுக்குடையவன் 4 பிளஸ் அப்படி போட்டுக்குங்க, 4 பிளஸ் சனி பிளஸ் ராகு சேர்ந்து எங்க அமர்ந்தாலும் இருக்கணும். 4ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் நிற்கணும். 4ஆம் அதிபதியும் சனி ராகு சேரணும். அந்த 4ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கணும். இவர்களையும் கள்ள கொண்டு எறிந்து இறப்பார்கள். மறுபடியும் சொல்றேன், 4க்குரியவன் சனி ராகு மூவரும் ஏதாவது ஒரு ஸ்தானத்தில் இணைந்து அமர வேண்டும். அல்லது 4ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் நிற்க இருவருடன் 7க்குடையவன் இணைந்திருந்தால் அந்த ஜாதகன் கல்லால் எரிபட்டு மரித்து போவான். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க ஐயா. சொல்றேன். எனக்கே திருப்தி இல்லாம தெரிஞ்சு அதனாலதான் கேட்டேன். 4க்குடையவன் சனி ராகு மூவரும் ஏதாவது ஒரு ஸ்தானத்தில் இணைந்து அமர, அப்படி இருந்தாலும் அல்லது 4ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் நிற்க இருவருடன் யாரு கூட? சூரியன் செவ்வாய் கூட 7க்குரியவன் இணைந்திருந்தாலும் திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் கள்ளக்குண்டி எறிந்து அவர்களை மரணத்துக்கு உள்ளாக்குவார்கள். 4ஆம் வீட்டுல சூரியன் செவ்வாய் நிற்க இருவருடன் 7க்குரியவன் இணைந்திருந்தால் அந்த ஜாதகன் கல்லால் எரிபட்டு மரித்து போவான். அதுக்கடுத்து 4ல் சனி 7ல் செவ்வாய் 10ல் சூரியன் இருந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் கிணற்றுக்குள் விழுந்து மாண்டு போவான். 4ல் சனி 7ல் செவ்வாய் 10ல் சூரியன். 4ல் சனி இருந்தா 7 செவ்வாயை பார்க்கும்ல, 3ஆம் பார்வையா பார்க்கும்ல, சனி செவ்வாய் தொடர் வந்துருது. 4ல் சனி 7ல் செவ்வாய் 10ல் சூரியன் இருந்தால் கிணற்றுக்குள் விழுந்து மாண்டு போவான். மொத்த மரணங்கள் 110 வகை இருக்குங்க. 110 வகை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அப்படியே கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா வரிசை எல்லா வகையும் வந்துடும். அடுத்து 7ல் சந்திரன் 4ல் சனி
10ல் செவ்வாய், 7ல சந்திரன், 4ல சனி, 10ல செவ்வாய் இருந்தால் கிணற்றில் விழுந்து துர்மரணத்திற்கு உள்ளாவான். கிணற்றில் விழுந்து துர்மரணத்திற்கு உள்ளாவான். அடுத்து, நாளில் அஸ்தமனம் அல்லது நீச்சம் பெற்ற கிரகம் அமர்ந்திருக்க. 4ஆம் இடத்துல அஸ்தமனம் அடைந்த கிரகம், அஸ்தமனம் அல்லது நீச்சம் பெற்ற கிரகம் அமர்ந்திருக்க, அந்த கிரகத்தை பாவர்கள் பார்வையிட்டிருந்தால், அந்த கிரகத்தை பாவர்கள் பார்வையிட்டிருந்தால் கிணற்றுக்குள் வீழ்ந்து விண்ணிற்கு ஏறுவான். கிணத்துக்குள் விழுந்து விண்ணிற்கு ஏறுவான். நாளில் அஸ்தமனம் அல்லது நீச்சம் பெற்ற கிரகம் அமர்ந்திருக்க, அந்த கிரகத்தை அந்தமா விண்ணிற்கு ஏறுவான்னா என்னது? இறந்து போயிருவேன். அதைத்தான் சொல்றாங்க. விண்ணுக்குன்னா வானத்துக்கு போயிருவேன். விண்ணிற்கு ஏறுவானா அவன் நேத்து இதுக்கு போயிருக்காங்க நிலாவுக்கு. அது மாதிரி ஏறி போயிருவேன் செய்யலாம். விண்ணிற்கு போவான். வார்த்தையை அப்படி போட்டிருக்காங்க. விண்ணுக்கு போவானா அவனை இறந்து போயிருவான். 4ஆம் இடத்துல அஸ்தமனமோ நீச்சம் பெற்ற கிரகமோ அமைய பெற்று அந்த கிரகத்தை பாவர்கள் பார்வையிட்டிருந்தால், திசா புத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் கிணற்றுக்குள் வீழ்ந்து விண்ணுலகிற்கு ஏறுவார். இப்போ ஒரு 2 வருஷம் கழிச்சு 2 வருஷத்துக்குள்ள ஒரு பையனுக்கு நடக்க போகுது. இது நான் சொல்லியிருக்கேன். எங்க ஊர் பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு 8th 9th படிக்கக்கூடிய பையன் கிணத்துக்குள்ள விழுந்து இறப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, எப்பயுமே கிணத்துல இருந்து குளிச்சுக்கிட்டே இருப்பான். கிணத்துல இருந்து குளிப்பானா. அப்ப என்ன ஆகும்னா, இந்த டயத்துல குதிக்கும் போது ஏதாவது கல்லு மண்டையில படுச்சுன்னா சோழி முடிச்சு, ஒரு சின்ன சிலிப்பாச்சுன்னா சோழி முடிச்சு. அது நடக்குமா பார்த்து வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். அதுக்கடுத்து, நாளில் சனி செவ்வாய் சந்திரன் மாந்தி, நாலுல சனி செவ்வாய் சந்திரன், 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் சந்திரன், 8ஆம் இடத்துல மாந்தி, கிணற்றில் இறப்பது உறுதி. கிணற்றில் இறப்பது உறுதி. இது மூல நூல் இருக்கக்கூடிய வார்த்தையை அப்படி நான் போட்டிருக்கேன். நானா எழுதல. அதுல என்ன இருக்கோ அது அப்படி. கிணற்றில் விழுந்து இருப்பது உறுதி, விண்ணுலகிற்கு செல்லுவான் அப்படின்றது நானா எழுதல. அது மூல நூல் உள்ளது அப்படி எழுதிருக்கேன். அப்ப 4ஆம் இடத்துல சொல்லுங்க ஐயா. அதான் 4ஆம் இடத்துல சனி செவ்வாய், நீங்க முழுசும் எழுதாதீர்கள். சாணி இவ்வான்னு போடாதீங்க. சனியை மட்டும் ஃபுல்லா எழுதுங்க. சந்திரனை சாமட்டம் போடுங்க, அவ்வளவுதான். ஏன்னா சாமட்டம் போட்டீங்கன்னா சனியா சந்திரன் தெரியாது. அப்ப நாளில் சனி செவ்வாய் சந்திரன் இருக்கணும். குளிகன் 8ல இருக்கணும். குளிகன்னா மாந்தி 8ல இருந்துச்சுன்னா கிணற்றில் இறப்பது உறுதி. இந்த வார்த்தையே போட்டிருக்காங்க, கிணற்றில் இறப்பது உறுதி. இன்னமும் நிறைய பேர் கிணத்துல இறந்துகிட்டு தான் இருக்காங்க. அதுக்கடுத்து, லக்னாதிபதி 1+8 அப்படி போடுங்க. 1+8 பிளஸ் சுக்கிரன் கூடியிருந்தால் ஒரு நங்கையால் உயிர் விட வேண்டியது இருக்கும். நங்கைனா பெண். ஏதோ ஒரு பெண்ணுனால அவன் உயிர் விட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். லக்னாதிபதி பிளஸ் 8ஆம் அதிபதி பிளஸ் சுக்கிரன், இந்த 3 பேரும் கூடியிருந்தால், அது எந்த இடம்னு சொல்லல. அப்ப எந்த இடத்துல இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். கூடியிருந்தால் ஒரு நங்கையால் உயிர் விட வேண்டியது இருக்கும். இந்த காலேஜில் படிக்கிற பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க சூசைட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த பிள்ளை அவன் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த அமைப்பு கட்டாயம். ஒரு நங்கையால்
உயிர் விடுவான். அதுக்கடுத்து லக்னாதிபதி நவாம்சத்தில் கும்ப ராசியில் அமர்ந்திருந்தால், லக்னாதிபதி நவாம்சத்தில் கும்ப ராசியில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் பெண்ணால் உயிராபத்தை சந்திப்பான். உயிர் போகும் சொல்லல, உயிர் ஆபத்தை சந்திப்பான். லக்னாதிபதி நவாம்சத்தில் கும்ப ராசியில் இருந்தால் அந்த ஜாதகன் ஒரு பெண்ணால் உயிராபத்தை சந்திப்பான். அதுக்கடுத்து 6 கூடியவனும், 6ன்னு போட்டுங்க, வெறும் 6 பிளஸ் சூரியன் இணைந்திருந்தால் அந்த ஜாதகனுக்கு துர்மரணம், அதாவது இயற்கைக்கு மாறான மரணமே சம்பவிக்கும். 6க்குரியவனோடு சூரியன் சேர்ந்திருந்தால் நேச்சுரல் டெத் இல்லை, அது இயற்கைக்கு மாறான மரணத்தை தந்துவிடும். 6க்குரியவனுடன் சூரியன் இணைந்திருந்தால் அந்த ஜாதகனுக்கு துர்மரணம் நிகழும். அதாவது பிராக்கெட்ல இயற்கைக்கு மாறான மரணம் சம்பவிக்கும். அதுக்கடுத்து சுக்கிரன், செவ்வாய், சனி, புதன், குரு ஆகிய 5 பேரும், சுக்கிரன், செவ்வாய், சனி, புதன், குரு ஆகிய 5 பேரும் ஏதாவது ஒரு வீட்டில் இணைந்திருந்தால் மக்கள் பலரின் கண்ணெதிரே துர்மரணத்தை சந்திப்பான். இதுக்கு எடுத்துக்காட்டு ஏதாவது சொல்ல முடியுமாங்க? மக்கள் பலரின் கண்ணெதிரே துர்மரணத்தை சந்திப்பான். இதுக்கு எடுத்துக்காட்டு ரோடு ஆக்சிடென்ட். ஓகே ஓகே, கார்த்தி, நார்வல் கார்த்தி, ரைட். அடுத்து ஷூட் பண்ணது, ஷூட் பண்ணுவாங்கல்ல, அது ரைட். கூட்டத்துல ஆமா ஆமா, அது உண்டு, கூட்டத்திலே சொல்லுவாங்க. அடுத்து ஆமா, அதுவும் ரைட். கலெக்டர் ஆஃபீஸ்ல எல்லா பேரும் இருக்கிறப்ப சில தீய குளிச்சுறாங்க, அதுவும் ரைட். மக்கள் கண்ணெதிரே பில்டிங் மேல இருந்து குதிக்கிறாங்க, அதுவும் ரைட், கரெக்ட். தூக்கு தண்டனை மொத்தம் 4 போலீஸ் தான் இருப்பாங்க. எல்லாரும் முன்னாடி தூக்கு தண்டனை போடுறதுலாம் நீங்க 4 போலீஸ்காரங்க தான் இருப்பாங்க, வக்கீல் இருப்பாங்க, நீதிபதி இருப்பாங்க, அவ்வளவுதான். மக்கள் பொதுமக்கள் முத்தியில சாகுற மாதிரி என்னென்ன மரணங்கள் நிகழலாம். இப்ப நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட். இந்த கோயிலுங்களுக்கு எல்லாம் போனா கூட ஜனங்க எல்லாம் மெரிச்சு கூட இறந்து போயிடுறாங்க. கரெக்ட். இப்ப கரூர்ல நடந்துச்சுல, கரூர்ல 42 பேர் இறந்தாங்கல்ல சார். இப்ப அந்த மாதிரி அது போக ஜல்லிக்கட்டு பாத்தீங்கன்னா அப்படி எல்லாரும் சுத்தியும் நிப்பாங்க, பதக்குன்னு வயிற்றுல குத்தி ஸ்பாட் அவுட் ஆயிடலாம். அப்படி எத்தனை பேர் இறந்துருக்காங்க. அந்த மாதிரி மரணம் வரும்ன்ற, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப மக்கள் பலரின் கண்ணெதிரே துர்மரணத்தை சந்திப்பான். 5 கிரகமும் ஒரே இடத்துல இருந்தா ரைட்டு. சந்திரன் 6, 8, 12 மறைய, சந்திரன் 6, 8, 12 மறைய, அந்த சந்திரனுடன் சனி ராகு அல்லது சனி கேது, மறுபடியும் சொல்றேன், சந்திரன் 6, 8, 12 இருக்கணும். அந்த சந்திரனுடன் சனி ராகு அல்லது சனி கேது பிளஸ் மாந்தி மூவரும் இணைந்திருக்க, லக்னாதிபதி பார்வையிட்டிருந்தால்
எதிர்பாராத விதமாக ஒரு நொடிக்குள் சட்டென்று சாவை சந்திப்பான். அன்எக்ஸ்பெக்டட்லி, எதிர்பாராமல். எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒரு வீடியோ கூட இறந்தவங்களை பூரா தொகுத்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அப்படியே ஒருத்தர் வந்து மைக்க பிடிக்கிறாரு, அப்படியே இறந்துடுறாரு. இன்னொருத்தர், ஒரு பொண்ணு, பெண் நிருபர் பேட்டி எடுக்கிறாங்க, அப்படியே இறந்துடுறாங்க. எத்தனை பேர் சடன்லி ஒரு நொடிக்குள் சட்டுன்னு உயிர் போயிரும்ன்றான். சந்திரன் 6, 8, 12 இருந்து அந்த சந்திரனுடன் சனி சேர்ந்திருக்கணும். அப்படி சேர்ந்திருந்தா அது பேர் என்ன பாருங்க, சந்திரனும் சனியும் சேர்ந்திருந்தா புணர்ப்பு தோஷம். புணர்ப்பு தோஷம். கரெக்டா சொல்லிட்டீங்க, புணர்ப்பு தோஷம். அப்படி சேர்ந்திருக்கணும். கூட ராகுவோ கேதுவோ சேர்ந்திருக்கணும். பிளஸ் மாந்தி என்ற குழிகள் சேர்ந்திருக்கணும். சேர்ந்திருந்தா உங்களுக்கு இருக்கா? இது இது பூராமே இருக்கா? இல்ல சனி சந்திரன் பரிவர்த்தனையில இருக்கு. பரிவர்த்தனை பெற்ற கிரகம் நல்லதுதாமா. உங்களுக்கு புணர்ப்பு தோஷமே. கல்யாணத்துல தடங்கள் ஏற்படுச்சா? இல்லைங்க சார். கல்யாணத்துல தடங்கள் ஏற்படுச்சாமா? இல்லைங்க சார். இல்ல அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வந்தாத்தே ஏற்படும் தடங்கள். சரி, ரைட். அடுத்து 8 12 8 12 கேந்திரத்திலேயோ அமர. 8 12 கேந்திரத்திலேயோ அமர. லக்னாதிபதி பலவீனப்பட்டு 8 12 இருக்கணும். 8 12 இருக்கணும். அல்லது கேந்திரத்திலோ அமர. லக்னாதிபதி பலவீனப்பட்டு 8 இணைந்திருக்க துர்மரணம் நிகழும். துர்மரணம் நிகழும். 1 சனி, அதாவது லக்கணத்துல சனி, 7 ராகு, கன்னி வீட்டில் செவ்வாய் இருந்தால். ஐயா அது 8 அதை ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க ஐயா. 8 12 கேந்திரத்திலேயோ அமர. லக்னாதிபதி பலவீனப்பட்டு 8 இணைந்திருக்க. லக்னாதிபதி வீக்கா இருக்கணும். அஸ்தமனம் அடைஞ்சா கூட அந்த கிரகம் வீக்குதான். வக்ரம் அடைந்த கிரகம் வீக்கு கிடையாது. வக்ரம் அடைந்த கிரகம் வீக் ஆகும். எப்ப சொல்லுவோம் அப்ப கரெக்டா? ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் வீக் ஆகும் எப்ப? எத்தனை பேர் இருக்கீங்க? ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னதான் படிக்கிறீங்க? ஐயா ஒரு டவுட்டுங்க ஐயா. 8 நான் கேட்ட கேள்விக்கு போய் சொல்லுங்க. நான் மறந்து போயிருக்கேன். எனக்கு அப்படி ஒரு வியாதி இருக்கு. வரும்போது வீக் ஆகும் சார். வக்கரம் பெற்ற கிரகம், உச்சம் பெற்ற கிரகம் வக்கரமா இருந்தா அது நீச பலனை தரும். அப்ப அந்த இடத்துல அந்த கிரகம் வந்து வீக்கா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? நீங்க இதெல்லாம் தெரியணும்னா உங்களுக்கு அந்த கிரகத்தை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய வீடியோ 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை கட்டாயம் பாருங்க. எப்போ ஒரு கிரகம் வலுவு இழக்கும், எப்போ ஒரு கிரகம் வலு அடையும், அதை வச்சாத்தேன் நீங்க வலுவா இருக்கா வலுவா இல்லையான்றது தெரியும். இப்ப 8ஆம் அதிபதியோட பலவீனப்பட்டு 8 இணைந்திருக்குன்னு சொல்றோம். அது பலவீனமா இருக்கா இல்லையான்றது எப்படி தெரியும்? சரி, நீச்சம் பெற்று இருக்கு, ஆனா அந்த கிரகம் வக்கரம் பெற்று இருக்கு. அப்ப அது உச்ச பலனை தரும். ஐயோ நீச்சம் ஆகி போச்சு, வக்கரம் வேற ஆயிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த நேரத்தில் அது நடக்காது. அப்ப நீங்க அந்த விஷயத்தை சீர்தூக்கி பார்க்க தெரியணும். நீச்சம் பெற்ற கிரகம் வக்கரமானால் ஆட்சி பலனை தரும். ஆட்சி பெற்ற கிரகம் வக்கரமானால் உச்ச பலனை தரும். உச்சம் பெற்ற கிரகம் வக்கரமானால் நீச்ச பலனை தரும். பகை பெற்ற கிரகம் வக்கரமானால் நட்புக்கு சமமாக மாறும். ஒரு நட்பு பெற்ற கிரகம், நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம்
பகை வக்கரம் பெற்றால் அது ஆட்சி பலனை அடையும். வக்கரம் பெற்ற கிரகம் அடுத்த ஸ்டேஜ் அடையும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பகைக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன? ஐயா லாஸ்ட் 2 பாயிண்ட் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு ஐயா. இல்ல இப்ப நான் சொல்றது தெரியுதா? இல்ல நான் பிரேக் ஆகவே பேசினேன். இனிமேல் நான் பிரேக் ஆகுற மாதிரியே பேச போறேன். அப்ப எப்ப ஓகேவா? இப்ப நான் சொன்ன கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து. அப்ப இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் முக்கியம் இல்லாத கருத்தா அப்படின்னு கேட்டுறாதீங்க. எல்லாமே முக்கியம் தான் சார். நல்லா கேட்டுங்க. பகை வீட்டில் ஒரு கிரகம் அமர்ந்து அந்த கிரகம் வக்கிரம் அடைந்தால் அது நட்புக்கு சமம். நட்பு வீட்டுல இருக்கிற மாதிரி எடுத்துக்க ஐயா. நட்பு வீட்டுல ஒரு கிரகம் இருக்கு, அது பகை வக்கிரம் பெற்று இருக்கு அப்படின்னா ஆட்சி பெற்ற கிரகமா? நட்பு வீட்டுல இருக்கக்கூடிய கிரகம் நீ எப்படி எடுத்துக்கிற? வக்கிரம் பெற்றால் மூலத்திரிகோணத்துல இருக்குன்னு எடுத்துக்க. மூலத்திரிகோணம் அந்த டிகிரி படி பார்த்தா மூலத்திரிகோணம்யா. மூலத்திரிகோணத்துல ஒரு கிரகம் வக்கிரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா உச்ச வலிமையா எடுத்துக்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எடுத்துக்கிறோம். ஒரு வக்கரம் பெற்றா நிறைய பேர் யூடியூப்லயும் சரி நேரடி வகுப்புலையும் சரி தப்பு தப்பா நடத்துறாங்க. இது பிருகுத்து ஜாதகத்துல தெளிவா போட்டிருக்கு இந்த செய்தி. புரியுதா? அப்ப எப்ப ஒருத்தருக்கு இழப்பு ஏற்படும்? உச்சம் பெற்ற கிரகம் வக்கரமானால் மட்டும்தான் அவருக்கு இழப்பு நீச்சமாயிடும். மற்றபடி எந்த இடத்துல வக்கரம் பெற்ற கிரகம் ஒருபோதும் நல்லதுதான் செய்யும். அது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். அடுத்த ஸ்டேஜ் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிறணும். பகை வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் வக்கரம் பெற்றால் நட்பு வீட்டில் இருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் வக்கரம் அடைந்தால் மூலத்திரிகோண பவர்ல இருக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மூலத்திரிகோண வீட்டுல ஒரு கிரகம் வக்கரம் பெற்றிருக்கு அப்படின்னா அது ஆட்சி வலிமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆட்சி வீட்டில் ஒரு கிரகம் வக்கரம் அடைந்து விட்டது என்று சொன்னால் அது உச்ச வீட்டில் இருப்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உச்ச வீட்டில் ஒரு கிரகம் வக்கரம் அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அது நீச்ச பலனை தந்து தீரும். இந்த விளக்கத்தை யாராவது ஒருத்தராவது யூடியூப்ல போட்டுருக்காங்களான்னு சொல்லுங்க. அல்லது நான் சொன்ன கருத்தை தவறு அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க பார்ப்போம். எவன் ஒருவன் மூல நூலை படிக்கிறானோ அவனுக்கு தான் இந்த செய்தி தெரியும். யூடியூப்லயும் சரி சில கோச்சிங் சென்டர்லயும் சரி இந்த கருத்தை தப்பு தப்பா நடத்துறாங்க. வக்கரம் பெற்றுட்டாலே போச்சா அந்த கிரகம் போச்சு அப்படின்னு கிடையாது. மிகப்பெரிய யோகத்தையும் கொடுக்கும் வக்கரம் பெற்ற கிரகம். அஸ்தமனம் பெற்ற கிரகம் தான் அந்த கிரகம் அவுட்டு. நீச்சம் பெற்ற கிரகமும் ஈக்குவல். அஸ்தமனம் பெற்ற கிரகமும் அஸ்தமனம் பெற்ற கிரகத்துக்கு கிரக பார்வை இல்லை. அடிச்சு சொல்லுங்க. எங்கேயா கோச்சிங் சென்டர்ல படிக்கிறீங்கன்னா அடிச்சு சொல்லுங்க. தப்பு நீங்க நடத்துற தப்புன்னு சொல்லுங்க. ரைட்ன்றதுக்கு நான் ப்ரூவ் பண்றேன். அவர் அதை சொன்னதுக்கு அவர் ப்ரூவ் பண்ண முடியுமா? ஒரு மூல நூல் ஆதாரத்தை கொடுக்க முடியுமா? வாயில் சொல்லுவதெல்லாம் ஜோதிடம் அல்ல. மூல நூல் வார்த்தையில் இருக்கக்கூடியதை சொல்லக்கூடியதுதான் ஜோதிடம். அப்ப தப்பு தப்பான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பலன் எடுக்கும் போது அது நன்றாக வராது. இப்ப நான் சொன்ன விஷயத்தை யாராவது தெளிவா சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஹலோ, காது கேக்குதா இல்லையா? 33 பேர் இருக்கீங்க. இப்ப நான் சொன்ன விஷயத்தை யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. தமிழ்ச்செல்வி மேடம் சொல்லுங்க. என்ன உணர்ச்சி பொங்கும் போது ஸ்பீடு வரத்தானே செய்யும். நீங்க சொல்லிட்டீங்க, எங்களுக்கு குழப்பமா இருக்கு சார். கரெக்ட் தான், பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஆனா நாங்க எழுத முடியல. சரி ஐயா மெதுவா சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சொல்லுங்கம்மா. சார், ஒரு கிரகம் எழுதுங்க. சொல்லுங்க தமிழ்ச்செல்வி மேடம் சொல்லுங்க. ஒரு கிரகம் பகை வீட்டில் இருந்து வக்ரமானால். சார் எழுதுங்க, எல்லாரும் எழுதுங்க. விடுபட்டவங்க எழுதுங்க. மெதுவா சொல்லுங்க நீங்க. ஒரு கிரகம் பகை வீட்டில் இருந்து அந்த கிரகம் வக்ரமானால் நட்புக்கு சமமான பலனை தரும். நட்பு வீட்டில் என்ன பலன் இருக்குமோ அந்த பலனை தரும். அந்த இடத்துல அந்த கிரகம் நட்பு வீட்டுல இருக்கிற மாதிரி எடுத்துக்கங்க. முடிஞ்சு வச்சு அப்புறம் பலனை பாருங்க, கரெக்டா வரும். அடுத்து அந்த கிரகம் நட்பு வீட்டில் இருந்து வக்ரமானால் மூல திரிகோணத்திற்கு சமமான பலனை தரும்.
திரிகோண வீட்டில் அந்த கிரகம் இருந்து இந்த இடத்துல கொஞ்சம் மாத்திக்கீங்க. நட்பு வீட்டுல நட்புக்கு அடுத்து என்னங்க ஸ்டேஜ்? நட்புக்கு அடுத்த ஸ்டேஜ் ரைட். நட்புக்கு அடுத்த வீடு ஆட்சி. ஆட்சிக்கு அடுத்த வீடு ரைட் 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 வெங்கடேசன் சார் கரெக்ட். நீங்க ஒரு தப்பு போனா நக்கீரை மாதிரி சொல்லிடுவீங்க. ரைட்டு, ஆட்சி வீடு. ரைட்டுமா. ஆட்சி வீட்டுக்கு அடுத்த வீடு ஒரு கிரகம் ஆட்சி வீட்டில் வக்ரமானால் ஆட்சி பெற்று வக்ரமானால் உச்ச பலனை தரும். தப்பு. ஆட்சிக்கும் உச்சத்துக்கும் நடுவுல ஒண்ணு இருக்கு. மூல திரிகோணம். எங்க போச்சு? ஆட்சிக்கும் உச்சத்துக்கும் நடுவுல ஒரு பவர் மூல திரிகோணம். ஓகேவா? அப்ப போட்டுங்க. ஆட்சி பெற்ற கிரகம் மூல திரிகோணம் அடுத்த நிலை தானே சார்? அடுத்த நிலை கிடையாதுங்களா? ஆட்சிக்கு அடுத்த நிலை உச்சம் கிடையாது. ஆட்சிக்கு அடுத்த நிலை உச்சம் கிடையாது வெங்கடேசன் சார். மூல திரிகோணம் அடுத்த நிலை தானே மூல திரிகோணம் சொல்றேன் நான். மூல திரிகோணம் ஆட்சி. சொல்லுங்கம்மா தமிழ் செல்வியம்மா, நீங்க சொல்லுங்க சார். மத்தவங்க எழுதிக்கிங்க சார். எழுதாதவங்க மறுபடியும் கூட சொல்றேன், மெதுவா கூட சொல்றேன். யாரும் எழுதாம விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல வந்து எனக்கு நோட்ஸ் போடுங்க வைங்க கேட்க கூடாது. ஒரு சிலர் இந்த வாட்ஸ்அப்ல உள்ள நம்பருக்கு அடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு போன் பண்ணி கேட்கறதா புகார் வருது. எனக்கு நோட்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. எந்த இதுனாலும் சரி, இங்க ஏஐ வச்சிருக்கேன் கம்ப்யூட்டர்ல, அது காட்டி கொடுத்துரும் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. தமிழ் செல்வி மூல திரிகோணம் எல்லா வீட்லயும் எல்லா கிரகமும் அடையாது தானே? எல்லா கிரகமும் எல்லா வீட்லயும் அடையாது. கரெக்ட். அதுக்குரிய பலன் எப்படி மூல திரிகோணம் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும்? அந்த இடத்துல நீங்க உச்சமா எடுத்துக்கங்க. அந்த வீடு எந்த வீடுன்னு பாருங்க. ஆட்சியா இருந்தா உச்சமா எடுத்துக்கங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு போங்க. நானே சுருக்கம் சொல்லிட்டேன்ல, வக்கரம் பெற்ற கிரகம் அடுத்த நிலைக்கு செல்லும். இத அன்னைக்கு அந்த அமுதா மேடம் என்ன சொன்னாங்க? வக்கரம் பெற்ற கிரகம் எதிர்மறையாக செயல்படும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்திருக்காரு. செயல்படும். எப்ப செயல்படும்? இல்லம்மா, எப்ப செயல்படும்? அது எப்ப செயல்படும்? உச்சம் பெற்ற கிரகம் வக்கரமானால் ஆப்போசிட்டா செயல்படும். ஆப்போசிட்டா ரிவர்ஸா செயல்படும். இப்பதான் படிக்கிறோம், குழப்பிக்கிறோம் சார். தமிழ் செல்வி மேடம் சொல்லுங்க சார். இந்த கருத்தை எல்லாருமே எழுதிருக்கணும். சொல்லுங்க நீங்களே. ஐயா ஒரு சந்தேகம் ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்போ பாதகாதிபதி மாரகாதிபதி கிரகம் வருதுல, அந்த வீட்டோட கிரகம், அந்த வீட்டோட கிரகம் இந்த வக்ரம் அதுக்குள்ள வந்துச்சுன்னா அது எப்படிங்க ஐயா வரும்? ஐயா, பாதகாதிபதி ஆட்சியா இருந்து வக்கரமானால் நீசமாயிடும். அப்ப பாதகத்தை செய்யாது. பாதகாதிபதி நட்பு வீட்டுல இருக்காரு, அவர் வக்கரமாயிட்டாருன்னா அது பாதகத்தை அதிகமா செய்யும். அப்ப ரெண்டுமே செய்யும். அதை நீ சீர்தூக்கி பார்க்கணும். அப்ப பாதகாதிபதி வலுக்கலாமாயா? பாதகாதிபதி மாரகாதிபதி வலுக்கலாமா? வலுத்தானா அதிகமா செய்வேன்னு அர்த்தம். அப்ப கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். கெட்டவன் கெடணும், அங்க வலுக்க கூடாது. பாதகாதிபதி மாரகாதிபதி. பாதகாதிபதினா யாரு? பாதகத்தை செய்யக்கூடியவன். அவன் வந்து ஆட்சியா உச்சமா இருந்து நீசமாயிட்டானா கைதட்டிக்கிறன்னு, ஒளிஞ்சாண்டா எதிரி அப்படின்னு. அவன் நட்பு வீட்டுல இருந்து அவன் வக்கரம் அடைஞ்சிட்டானா ஆட்சி பலம் ஆயிடுவான் சவக்கணும். அப்ப பாதகாதிபதி அங்க பாதகத்தை செய்ய அதிகமாயிடுவார். அப்ப அந்த அமதாமடம் சொன்ன மாதிரி அப்பத்தான் ஆப்போசிட்டா செயல்படுவார். அப்ப நல்லதும் இருக்கு. இப்ப பாக்கியாதிபதி இருக்காருங்க, திருங்க லாபாதிபதி இருக்காரு. லாபாதிபதி வக்கரம் ஆயிட்டார், ஆட்சி பெற்று வக்கரம் ஆயிட்டாரு. இது நிறைய பேர் எப்படி எடுப்பாங்கன்னா, உங்களுக்கு 11ஆம் இடத்தின் அதிபதி லாபாதிபதி வக்கரம் ஆயிட்டாரு, லாபமே கிடைக்காது, ஆட்சி பெற்ற கிரகம் வக்கரம் ஆயிருச்சே அப்படின்னு நினைப்பாங்க. அந்த திசாபுத்தில அவர் பல கோடிகளை சம்பாதிச்சுட்டு இருப்பாரு. ஆட்சி பெற்ற கிரகம் வக்கரம்னா உச்ச பலனை தரும். இது எழுதிக்கிங்க. பிருகுத் ஜாதகத்துல இந்த குறிப்பு தெளிவா இருக்கு. வேற எந்த புத்தகத்திலும் கிடையாது. ஜோதிட சாஸ்திரத்துல அன்னைக்கு ஒரு காப்பிரைட்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய ஆயுதமா இருந்துச்சு. ஒரு கருத்து ஒரு புத்தகத்துல இருந்துச்சுன்னா இன்னொருத்தவங்க அதை எழுத மாட்டாங்க. அப்படியே எழுதினாலும் இந்த நூலில் கூறியபடி, ஜாதக சிந்தாமணியில் கூறியபடி, ஜாதக அலங்காரத்தில் கூறியபடி, பல தீபிகையில் குறிப்பிட்டதுபடி
அப்படின்னு வார்த்தையை போட்டுருவாங்க. இது வெரி வெரி ரேர். சரி, இப்ப முழுசும் தெளிவா பொறுமையா தமிழ்ச்செல்வி மேடம் சொல்லுவாங்க, அப்படியே எழுதிக்கங்க. சொல்லுங்க மேடம். சார், பகை வீட்டில் வக்ரமானால் நட்புக்கு சமமான பலன் தரும். நட்பு வீட்டில் ஒரு கிரகம் வக்ரமானால் ஆட்சிக்கு சமமான பலன் தரும். ஆட்சி வீட்டில் ஒரு கிரகம் வக்ரமானால் உச்ச பலனை தரும் அல்லது மூல திரிகோண பலன். சார், அது மூல திரிகோண பலன் உச்ச பலன் தரும். மூல திரிகோண வீட்டில் ஒரு கிரகம் வக்ரமானால் உச்ச பலனை தரும். உச்ச வீட்டில் வக்ரமாகும் கிரகம் நீச்ச பலனை தரும். ஒரு கிரகம் வக்ரமானால் ஆட்சி பலனை தரும். சார், இந்த சூத்திரம் தெரியாம நான் 15 நாள் சாப்பிடல சார். என் பையனுக்கு 2 கிரகம் வைக்கிறான், 2 கிரகம் வைக்கிறான் ஆயிடுச்சு. அப்படியே மூட் அவுட் ஆகி 15 நாள் இந்த உலகமே எனக்கு இதாயிருச்சு. குரு வக்கரம், செவ்வாய் வக்கரம். நான் சொன்ன ஏற்கனவே செய்தி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்றேன், புதுசா சிலர் வந்திருப்பாங்க. 15 நாள் எனக்கு எதுவுமே மைண்ட் செட் ஆகல. என்னடா வாழ்க்கை எப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல யார் யாரு இந்த யூடியூப்ல பாக்குறோமோ அவங்க கிட்ட பெரிய பெரிய ஜோதிடருக்கு பணத்தை கட்டி கட்டி 5000 4000 அப்படிலாம் பணத்தை கட்டி கட்டி ஃபுல்லா நான் கேட்கிறேன். ஒருத்தர் கூட அதுக்கு பதில் சொல்லல சார். கடைசியில மூல நூல்ல பார்த்ததுக்கு அப்புறம் என் உடம்புல அப்படியே ரத்தம் கூடுனத அப்பத்தான் உணர்ந்தேன். என்னன்னா, குரு நீசம், செவ்வாய் நீசம். அப்ப குரு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், மகரத்துல இருக்கு. செவ்வாய் எங்க இருக்குன்னு தெரியும், கடகத்துல இருக்கு. இந்த 2 கிரகமும் வக்ரம் அடைஞ்சிருச்சு. அது ஒரு லாபம். செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் உச்சம், சந்திரன் உச்சம். அப்ப அங்க நீச பங்கம் ஆயிருச்சு. அப்ப நீசனை நீசன் பார்த்தால் நினைத்ததை முடிக்க வல்லான் அப்படின்னு 8000 ரூபாய் 10,000 ரூபாய் வாங்கின ஒரு ஜோசியர் கூட எனக்கு சொல்லல. அதை சொன்னது எனக்கு மூல நூல். அதுக்கப்புறம் நிறைய இந்த சென்னையில சிவகுமார் ஐயா 85 வயசு, அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். எந்த முட்டாப்பைய சொன்னது? ஐயா, மிகப்பெரிய ராஜயோகம் யாது. நீசனை பார்த்தால் நினைக்கதை முடிக்க வல்லான். 2வது நீசம் பெற்ற கிரகம் வக்கிரமான உச்சவலனை தரும். அங்க அந்த கிரகம் நீசமா எடுத்துக்கிறாத, உச்சவலனை தரும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான், மூல நூல்ல படிச்சதுக்கு பிறகுதான் எனக்கு அது தெரிஞ்சிச்சு. அப்ப இந்த குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாம போச்சு அப்படின்னா, ஒண்ணு தப்பா நம்ம பலன் சொல்லிடுவோம், அல்லது நம்ம தப்பா எடுத்துட்டு மன உளைச்சலுக்கு தேவையில்லாம ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். இப்ப நான் சொல்ல எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை வச்சுட்டேன் நீங்க பாக்குறீங்க. அது மன உளைச்சலை உண்டு பண்ணி விட்டுரும். சீர்தூக்கி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் உங்க எல்லாத்துக்குமே தெரிய வேண்டிய அடிப்படை கல்வி, ஒரு கிரகம் வலிமையா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு பேர் என்ன பலம் பாக்குறதுன்னு தெரியுமாங்க? ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். பலன் பாக்குறது எத்தனை வகை இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். பலன் பாக்குறது எத்தனை வகை இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மனிதனுக்கு குறைஞ்சது அடிப்படை ஜோதிடம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு கிரகத்தை எத்தனை பலன் பார்க்கணும்? எத்தனை பலன் பார்க்கணும்? கரெக்ட். யாரு? சண்முகவேல். கரெக்ட். சட்பலம் பார்க்க தெரியணும். சட்பலம் பார்க்க தெரியல அப்படின்னா அந்த கிரகம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது உங்களுக்கு தெரியாது. 6 வகையான பலன் அடிச்சாரு பாருங்க, அடி. அதான் வெரி குட், அவருக்கு கை தட்டுங்க. சட்பல வரிசை 6 வகையான பலன்களை ஒரு மனிதனுக்கு பார்க்க தெரியணும். பார்க்க தெரிஞ்சாத்தான் அந்த கிரகம் வலிமையா இருக்கா இல்லையான்றதே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே ஆட்சியா இருந்தா வலிமையா இருக்கு, உச்சமா இருந்தா ரொம்ப வலிமையா இருக்கு, 6 to 12 இருந்துச்சுன்னா அது வலிமை போச்சு, இதுதான் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏகப்பட்ட விதி இருக்கு. அதெல்லாம் வச்சு பார்த்தாத்தே 6 வகையான பலன் சட்பலம் பார்ப்பது. அதுல நான் ஒரே ஒரு பலன் பார்க்கறத மட்டும்தான் போட்டேன். இது தெரியாட்டி நீங்க ஜோசியம் பார்த்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பலன் போட்டேன். அதுக்கடுத்து தொடர்ந்து ஒரு 5 பலனை நான் போடணும்னு நினைச்சேன், முடியல. அதனால அந்த சட்பலத்தை பத்தி நீங்க விரும்புனா ஒரு நாளைக்கு எடுப்போம். அது தெரியாம நீங்க பண்ணவே முடியாது. ஒரு கிரகத்தை சராசரில இப்படி மேலோட்டமா பார்த்தாப்புல தெரிஞ்சிடாது. அவ்வளவு விஷயம் இருக்கு.
ஒரு கிரகத்தை சீர்தூக்கி பார்க்கிற ஆற்றல் வந்து வேணும். ஆட்சியா இருந்தா உச்சமா இருந்தா வலிமையா இருக்கு, மத்தபடி அப்படியே இருக்கு, நட்பு வீட்டுல இருக்கு அப்படின்னு வைங்க, அது கிரகம் வலிமை இழந்திருக்கும், அல்லது ஐயா கிரக வலிமை லக் கூடி இருக்கும். லக்கணாதிபதி பாதகஸ்தானத்துல வக்கரம்னா எப்படி இருக்கு? லக்கணாதிபதி பாதகஸ்தானத்தில் வக்கிரமான நல்லது தானையா? நல்லது. ஓகே. நல்லது. பாதகஸ்தானத்துல வக்கிரமான அடுத்து என்ன செய்யும்? அது என்ன வீடு? நட்பு ஆகுமா? அது என்ன வீடு? அந்த அந்த கிரகத்துக்கு அந்த வீடு எது? நட்பா, பகை இல்ல, வீடா? நட்பு இல்ல. இப்போ மீன என்னவா இருக்கு? லக்னம் குரு போய் கன்னியில இருக்கிறாரு, ஆஹ், ஆஹ். வக்ரம். மீன லக்கணத்துக்கு பாதகாதிபதி யாரு? புதன். ஆமா, பாதகஸ்தானம் 7ஆம் இடம், ஆமா, புதன் வீடு. அங்க போய் புதன் வக்ரமா வீட்டுல குரு இருக்கிறாரு. இருக்காரா? ஆமா, சரி, குரு இருந்து புதன் வக்ரம். ரைட்டு. இப்ப ரைட்டு, நவாம்சத்துல அது எங்க இருக்குன்னு பாருங்க. ம், குருவுக்கு வீடு கொடுத்தவை யாருன்னு பாருங்க. அவனுடைய நிலைமை சீர்தூக்குங்க. அந்த ம். குருவை யார் பார்க்கிறான்னு பாருங்க. இல்லங்கய்யா, பாதக ஸ்தானமே 7ஆம் இடம் பாதகஸ்தானம் தானே. மீன லக்கணத்துக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம், உபய லக்கணத்துக்கு. பாதகஸ்தானத்தில், ஆமாங்க, பாதகஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்கு அப்படின்னா ஆமா, அது வக்கரமாயிருக்கா? வக்ரமா இருக்கு. அதை மட்டும் சொல்லுங்க. வக்கரமாயிருக்குன்னா அது வந்து பலன் வந்து உங்களுக்கு ரொம்ப மோசமான நெகட்டிவ் பாயிண்ட் தான் நடக்கும். அததான் கேக்குறோம். நெகட்டிவ் பாயிண்ட் தான் நடக்கும். குரு திசையில குரு திசை ம். கடந்துட்டீங்களா? நடந்துகிட்டு இருக்கா? இல்ல குரு திசை நடந்துகிட்டு இருக்கு. அது உங்களுக்கு துன்பத்தை தான் தரும், இன்பத்தை தராது. இப்ப என்ன தந்துகிட்டு இருக்கு? கரெக்ட். துன்பம் பதவி. தான் ரொம்ப. பாத்தீங்களா? எனக்கு இல்ல, அதே இன்னொரு சிக்கல். பையனுக்கு அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், என்ன பண்றதுன்னே தெரியல, தடுமாறி நிக்கிறான். ஓ, அந்த அளவுக்கு இருக்கு, மோசமா இருக்கு இல்லையா? ஆமா, ரொம்ப தடுமாறி பதினாறு நிக்கிறான். வருஷம். ஐயா, அங்க இருக்கக்கூடிய வீட பாக்கணுங்க. நட்பு பலன் தான், ம். நட்பு பலன் தான். அந்த கிரகத்தை 6 வகையில நீங்க பார்க்கணும்னு சொல்லியிருக்கல, 6 வகையில பார்த்துட்டு தான் நீங்க முடிவு எடுக்கணும். நான் வந்து அது அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். அடுத்த ஸ்டேஜுக்கு போறது பாதகத்தை கூட்டலாம் அல்லது லாபத்தை கொடுக்கலாம், அல்லது இது வரைக்கும் அதிகமா ரொம்ப செய்யலாம், கஷ்டம், இனி மாறுமா என்னன்னு தெரியல. அல்லது ஆனா இது கெட்டது வரைக்கும் ரொம்ப அதிகமா கஷ்டம். செய்யலாம். ஆஹ், இது வரைக்கும் ரொம்ப கஷ்டம், இனி மாறுமா என்னன்னு தெரியல. இது வரைக்கும் ரொம்ப கஷ்டம். ராகு கேதுவோட சொல்லுங்க. வக்ரகிரகங்கள் சேர்ந்தா அது எந்த மாதிரி பலனை தரும்? ராகு கேதுவோடு வக்கிரம் பெற்ற கிரகம் சேர்ந்தால் ராகுனுடைய பிடியில் தான் அந்த கிரகம் இருக்கும். அப்ப அது நீங்க சரிங்க. டிகிரி பார்க்கணும். நல்லா கேளுங்க, வரிசையா சொல்றேன். ராகு கேதுவோடு சேர்ந்து ஒரு கிரகம் வக்கிரம் அடைஞ்சிருச்சுன்னா அந்த வக்கிரம் அடைஞ்ச கிரகத்தையும் அந்த ராகுனுடைய டிகிரியும் பாருங்க. 5 டிகிரிக்குள்ள இருந்தால் வக்கிரம் அவுட்டு, ராகுவோடைய பிடியில இருக்கு. 5 டிகிரியை தாண்டிருச்சு அப்படின்னா ராகு தனியா இருக்கு, அந்த கூட இருக்கிற கிரகம் தனியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த இடம் வக்கிரம் அடைந்த கிரகம் எந்த வீடுன்னு பாருங்க. அதோட நட்பு வீடா? அப்ப ஆட்சி பெற்ற வக்கிரம் பெற்று இருக்குன்னா ஆட்சின்னு எடுத்துக்கங்க. ஆட்சியா இருக்கு ஏற்கனவே, வக்கிரம் பெற்று இருக்குன்னா உச்ச பலம்னு எடுத்துக்கங்க. நட்பு வீட்டுல இருக்குன்னா அந்த அந்த கால்குலேஷன் பாத்துக்கங்க. இப்ப நான் சொன்ன தெளிவா சொன்னேன், புரியுதா உங்களுக்கு? யாரு? வெங்கடேசன் சார். ஒரு கிரகம் ராகுவோடு சேர்ந்திருந்தால் அதற்கு பேரு என்ன கிரகம் சேர்ந்திருக்கு சொல்லுங்க? என்ன என்ன கிரகம் சேர்ந்திருக்கு? சனி சுயச்சாரம் வாங்கி கேதுவோட சனி சனி அல்லது சொல்றேன் 6 டிகிரியில இருக்குன்னா ராகுவோடைய பிடியில் தான் இருக்கிறது. அங்கே வக்ரம் அவுட் ஆயிடுச்சு. அதான் சார், ராகு வக்ரத்தை விட்டுருங்க. இப்ப முழுக்க சனி யாருடைய கண்ட்ரோல் இருக்கு? ராகுவினுடைய கண்ட்ரோல் இருக்கு, ராகுவினுடைய பிடியில இருக்கு. 6ன்னா ரொம்ப நெருங்கி ரொம்ப பக்கத்துலதான் இருக்கு. அப்ப அது பிடி இருக்கு, வக்ரம் அவுட்டு, அந்த கிரகமே அவுட்டு. இதைத்தாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க, சனியுடைய வேலையை பூரா ராகு செய்யும் சொல்லுவாங்க. இதுதான் செய்வோம். அது பிடியில இருந்தா அது என்ன செய்யும்? சனியினுடைய வேலையை பூரா ராகு செய்யும். டிகிரி விலகி இருந்தால் இந்த 2 கிரகமும் தனித்தனியா ஒர்க் பண்ணும். ஐயா ரெண்டுத்துக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குங்க ஐயா? நான் வந்து வீரனே சார், நான் வீரனே. என்னைய வந்து இவ்வளவு ஒரு கத்திய வச்சு ஒரு கழுத்துல வச்சுட்டேன், விளவுன இழுத்துருவேன்றியான். பதமான கத்தி இங்க வச்சுட்டான், வைக்கிறப்பே அறுக்குது, ரத்தம் ஒழுகுது.
இழுத்தனக்கு என்ன ஆகும், தனக்கு கழுத்து துண்டா போயிடும். அதோட நிலைமை தான் சார் ராகு புடியில இருக்கேன். அந்த ராகு என்னை வந்து கத்தியை வைக்காட்டி நான் பெரிய வீரேன். ராகு கத்தியை வச்சுட்டா நான் அவன் கண்ட்ரோல். இப்ப யாராவது கேட்க வந்தீங்க? சூர்யா சார் எதை கேட்க வந்தீங்க கேளுங்க. எவ்வளவு டிகிரி டிஃபரன்ஸ் இருக்கணுங்க ஐயா அதுக்கு? ஐயா மூல நூல்கள் என்ன சொல்லுவாங்க, 5 டிகிரிக்குள்ள இருந்துச்சுன்னா இணைவு. 2 கிரகம் 5 டிகிரிக்குள்ள 15 டிகிரிக்கு டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்னா அது இணைவு இல்லை, விலகிருச்சு. ஒரே பாவகத்துக்குள்ள இருந்தாலும் அது தனித்தனியா செயல்படும். ஐயா சில புரியுதா? பேர் வந்து 9 டிகிரிக்குள்ள புரியுதுங்க இருந்தாலும் இணைவுன்றாங்களே ஐயா. ஆமா அப்படிலாம் கிடையாதுமா. 5 டிகிரி தான் மூல நூல்ல சொல்லியிருக்கு. சரிங்க நான் ஐயா. புத்தகத்தை கூட உங்களுக்கு எடுத்து அனுப்புறேன். 9ன்றது இவங்கெல்லாம் சொல்லிக்கிறதுமா. சரிங்க 5 ஐயா. டிகிரி 5 to 6 டிகிரி, அதிகபட்சம் 5 to 6 டிகிரி 5 டிகிரி அதுக்குள்ள இருந்தாதான். நான் சொல்லுங்க. 5 டிகிரிக்குள்ள கரெக்ட். கரெக்ட் அடிக்கிறாரு பாருங்க. அவர் மூலம் படிச்சவர் இவரு சரவணன், திருச்சி ஐயா, விருதுநகர் சரவணன். இன்னொரு கேள்வி ஐயா. இப்போ ஒரு ஜாதகருக்கு வக்ரம் பெற்ற கிரகம் எப்போது வேலை செய்யும் ஐயா? அந்த கோச்சார வக்கரம் பெற்ற கிரகம் திசை புத்தி நடைமுறைக்கு வரணும். அந்த வக்கரம் பெற்ற கிரகத்தின் மீது கோச்சாரத்தில் சனி பயணம் பண்ணும்போது டிப்ரெஷன், அழுத்தம், சிறைக்கு செல்லுதல், துன்பம், மருந்தை குடிச்சிட்டு தூக்கு போட்டு சாகலாமான்ற அளவுக்கு மனவேதனையை கொடுத்துடும். ஐயா இந்த கேள்விக்கு எங்களுக்கு கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ சில பேர் வந்து சொல்றாங்க ஒரு ஜாதகத்துல வக்ர கிரகங்கள் வந்து கோச்சாரத்துல வக்ரம் பெறும்போது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க தசா புத்தி வருங்காலத்திலயும் நடக்கும்ன்றாங்க. அதனால இது கொஞ்சம் எனக்கு நீங்க கிளாரிட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் ஐயா. ஆமா ஆமா, திசா புத்தி பாக்குறது எப்படின்னு ஒரு கிளாஸ் நடத்துவோம். அதுல அஸ்தமனம் பெற்ற கிரகம் என்ன செய்யும், வக்கரம் பெற்ற கிரகம் என்ன செய்யும், நீச்சம் பெற்ற கிரகம் என்ன செய்யும் அப்படின்றதெல்லாம் சொல்லும் போதுதான் இது உங்களுக்கு தெளிவா புரியும். வக்கரம் பெற்ற கிரகத்தின் மீது கோச்சாரத்தில் சனி போனால் அது மிகப்பெரிய துன்பமே, சிக்கலே. ஐயா எந்த கிரகம் போனாலும் பிரச்சனை தான் சொல்றாங்களே ஐயா. வக்ரம் பெற்ற கிரகம் மீது எந்த கிரகம் போனாலும் அதுக்கு தகுந்த பலன்களை பிரச்சனையாச்சே இருக்கணும். அவன் மேல போய்கிட்டே இருக்கும் கிரகம், போய்கிட்டே அந்தந்த வீட்டோட பலன்களை கொடுக்கும். அப்ப இதை ஒரு குட்டி வீடியோ போடுவோம். இந்த இடையில செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் லீவ் வருது, கவர்மெண்ட் லீவ் வருது இல்ல, அன்னைக்கு கூட ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துவோம். இந்த டாபிக் இதை மட்டும் 1 மணி நேரம் பேசுவோம். ஓகேயா, இது பார்த்தாத்தே ஆமாப்பா அப்படி ஞாபகம். ஐயா ஒரே ஒரு சந்தேகம் ஐயா. இப்போ மிதுன லக்னத்துக்கு பாதகாதிபதி குரு, அவரு மீன வீட்டுல ஆட்சி ஆகுறாரு, சரி வக்ரம் ஆகுறாரு. அப்புறம் இப்போ இது மாதிரி இருக்கும்போது திதிசூன்ய வீடுகள் சப்போஸ் அந்த மீன வீடுல உட்காராம வேற எதனா ஒரு வீட்டுல உட்காந்து திதிசூன்ய வீடா உட்காந்து அதே ஆட்சி பெற்று அதே வக்ரம் ஆனார்னா அந்த மாதிரி அது எப்படி இருக்கும் ஐயா? திரிசூன்ய ராசி வந்து ஆட்சி பெற்ற கிரகத்தோட உட்கார்ந்து இருந்தா அந்த ஆட்சி வலிவை இழக்கும்யா. ஓகேங்க ஐயா. அதோட கான்செப்டே என்னன்னா அது கூட இருக்கிறவரை பூரா அவுட் பண்ணிடும். திரிசூனியம் பெற்ற கிரகம் கூட ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தால் ஆட்சி பெற்ற வலிமையை இழக்கும். அப்ப பாதகாதிபதி வலிமையை இழப்பது உங்களுக்கு நல்லது தானே? ஆமா கரெக்ட். இப்ப குரு வலிமை இழக்கிறாரு, இழக்கணும். அப்ப நேரடியா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆட்சி வலிமை இழக்கணும், பாதகாதிபதி வலுக்க கூடாது. வலுத்துட்டா அந்த திசாபத்தில நமக்கு பிரச்சனை உண்டாகும். அங்கே திரிசூன்ய கிரகம் உட்கார்ந்து இருந்தா கூட இருக்க கிரகத்தை பூரா அவுட் பண்ணிடும். அவுட் பண்ணிடுச்சுன்னா பாதகாதிபதி அவுட்டு, நமக்கு எதிரியே அவுட்டு. அப்ப எதிரி இல்லைன்னு அர்த்தம். அப்ப அந்த அந்த திசாபுத்தி காலங்கள்ல நமக்கு துன்ப பலனை தராது. சில நேரத்துல மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் மாதிரி ஆயிரும். இன்னும் காமன் நேரம் தான் இருக்கு. இப்ப இந்த குரு எப்படிங்க ஐயா? இந்த குரு எப்படிங்க ஐயா இப்போ ஆட்சி பெற்று வக்ரம் ஆட்சி பெற்று வக்ரம் அடைஞ்சா அது உச்ச பலனை தரும். பாதகாதி மட்டுமா இருந்தாருன்னா உச்ச பலனை தரும். அப்படின்னா துன்பத்தை அதிகமா தரும். பாதகாதிபதி உச்சமாயிட்டாரு அப்போ. ஆமா உச்சமாயிட்ட ஆட்சி ஏற்கனவே ஆட்சியில் இருக்கேன் சார், அவன் அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். அப்ப உச்சம் அவன் யாரு? பாதகத்தை தர்றவன். அப்ப வலிமையான செய்ய வேண்டான்றான்.
அவன் கூட திதிசூனியம் பெற்ற கிரகம் இருந்தால் அது அவுட்டு. நம்ம திதிசூனிய கிரகத்துக்கு அழகா விளக்கம் போட்டிருக்கோம், ஒரு குட்டி வீடியோ, அந்த வீடியோ பாருங்களேன். இந்த பாயிண்டா சொல்லிருக்கேன். ஓகேங்க ஓகேங்க, நன்றிங்க ஐயா. இல்ல புரியாடி தெளிவா கேட்டுக்குங்க, நமக்கு டைம் முக்கியம் கிடையாது, புரிதல் தான் முக்கியம். ஐயா இப்ப சூர்யா சொன்னதுல இப்ப 10ல குரு வக்கரம் அப்படி எடுத்துக்கலாமா? 10ல குரு வக்கரம்னாக்கா குரு வக்கரமான நல்லது தானே 10வது ஸ்தானத்துல? 10ஆம் இடத்துல 10ஆம் ஸ்தானம் குரு ஆட்சியா இருந்தாக பிரச்சனை. ஆமா, குரு வக்கரமா இருக்கணுமா? சொல்லுங்க. அப்படி யோசிக்கலாமா? 10ஆம் இடத்துல குரு இருந்ததுனாக்க இந்த பரதேசம் போவான், தொழிலுக்கு பிரச்சனை, அப்படி எல்லாம் வரும். இப்ப குரு வக்கரமா இருக்கிறாரு, இது நல்லபடியா எடுத்துக்கலாமா? 10ஆம் இடத்துல குரு இருந்து வக்கரம் அடைந்தால் ஆட்சி பலனை தரும், தொழில் சிறப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த குரு ஒரு ஆதிபத்தியம் பெற்றது அல்ல, 6க்கும் 10க்கும் உரியவன். ரைட்டா? ஆமா, 7க்கும் 10. ஆமா, 7க்கும் 10க்கும் உரியவன். அப்ப 2 டபுள் ஆக்டிங் கிரகம், ரெண்டையுமே அது சீர்தூக்கி பார்க்கணும். அப்படி இருக்கும்போது 10ஆம் இடத்தின் அதிபதி உச்சம் பெற்று வக்கரமானால் அவன் தொழிலே அமையாது. இவருக்கு ஆட்சி பெற்று வக்கரம் அடைஞ்சா அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். இப்ப குரு வந்து உச்சமா இருக்குன்னு அர்த்தம், அந்த இடத்துல தொழில் விருத்தியாகும், தொழிலால் லாபம் அடைவான், ஜீவனஸ்தானம் வலுத்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். ஜீவனஸ்தானம் வலுத்திருக்கு, ஆனா அவரே பாதகாதிபதியா வர்றதுனால கொஞ்சம் பிரச்சனையும் இருக்கும். அப்போ இரண்டுமே கொடுப்பாங்க. ஒரு வேலையை மட்டும் செய்யவே செய்யாதுங்க. ஒரு கிரகத்துக்கு பல டூட்டி ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அதுல ஒண்ணுதான் பாதத்தை செய்வாரு. பாதத்தை எப்ப செய்வாரு? குரு திசை வந்து குருவுக்கு பகை பெற்ற கிரகம் எப்பெல்லாம் திசை வரும்போதோ அப்பெல்லாம் பாதத்தை செய்வார். அல்லது குரு நிக்கக்கூடிய இடத்துல இருந்து 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல கிரகம் இருந்து அந்த புத்தி வரும்போது அது தற்காலிக சத்ரு என்று பெயர், டெம்பரவரி எனிமி. விசாரணனுக்கு புத்திநாதன் 6, 8, 12ல இருந்தா டெம்பரவரி எனிமி, அந்த புத்தியில பூரா உங்களுக்கு துன்பத்தை பண்ணுவாரு. மீதி இருக்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய புத்தியில பூரா உங்களுக்கு இன்பத்தை பண்ணுவார், இரண்டும் பண்ணுவார். இப்ப தெளிவா புரியுதா? இன்னும் விளக்கம் தேவையா? தெளிவா புரியுதுங்கய்யா, போதும். சரி, அடுத்த பாயிண்ட் போவோம். ஏகப்பட்ட பாயிண்ட் சொல்லல, உடைய டைம் ஆகி போச்சு. 8க்குரியவன் 3ல் இருந்து, இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்ப மறுபடியும் சொல்றேன். 8க்குரியவன் 3ஆம் இடத்தில் இருந்தால் தீர்க்காயுள் உண்டு. அடுத்த பாயிண்ட் யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். 8க்குரியவன் 3ல் இருந்தால் தீர்க்காயுள் உண்டு, 88 வயசு. 6க்குரியவன் சேர்ந்தாலோ பார்த்தாலோ அல்பாயுசு உண்டு. பூப்பான் போடுச்சுங்க, புலிப்பாணி சித்தர். ஒவ்வொரு கருத்துக்குமே நீங்க எந்த நூல் அப்படின்றத நீங்க வந்து எழுதிக்கிங்க. நாளைக்கு யாராவது இந்த பாயிண்ட் தப்பு, யார் சொன்னது அப்படிலாம் கேட்டாங்கன்னா என்கிட்ட கேட்க தேவையில்லை. புலிப்பாணி சித்திர பாட்டை எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு கட்டாயம் வரியில வருது. 8க்குரியவன் 3ல் இருந்து இருந்தால் தீர்க்காயுள் உண்டு, ஆனால் 6க்குரியவன் பார்க்கவோ சேரவோ கூடாது. அப்படி இருந்தால் அது அல்பாயுளை தந்துவிடும். ஓகே, அதுக்கடுத்து ஜாதக பாரி ஜாதகம். இன்னொரு 5 பாயிண்ட் பண்ணி சொல்லுவோம். ஜாதக பாரி ஜாதம் அப்படின்ற நூல்ல உள்ள ஒரு 5 கருத்து. அடுத்து 8க்குரியவன் 6, 12 பாவர்களின் சேர்க்கையோடு இருந்தால் ஆயுள் குற்றம் நிகழும். குறைந்த ஆயுள். 8க்குரியவன் 6லயோ 12லயோ இருந்து பாவருடைய சேர்க்கை, இப்ப சொன்னார் பாத்தீங்களா, ராகு சனி செவ்வா இதெல்லாம் சேர்ந்து இருந்தா ஆயுள் குறைவுட்ட பாரி ஜாதகம். இந்த கருத்து வேற எந்த நூல்லையும் கிடையாது. 8க்குரியவன் 6, 12ல இருந்து பாவருடைய சேர்க்கை இருந்தால்
ஆயுள் குறைவு. லக்னாதிபதியுடன் 8க்குரியவன் இணைந்து 6-12 இருந்தால் அற்பாயுளை தரும். லக்னாதிபதியுடன் 8ஆம் அதிபதி இணைந்து 6-12 நிற்க அற்பாயுளை தரும். லக்னாதிபதி 8ஆம் அதிபதி சேர்ந்து, லக்னாதிபதி 1+8 சேர்ந்து 12 அமர்ந்து 6க்குரியவன் சேர்ந்தால் தீர்க்காயுள் உண்டு. 1+8 லக்னாதிபதி 8ஆம் அதிபதி சேர்ந்து 12ல நிக்கணும். 6க்குரியவன் சேர்ந்தால் தீர்க்காயுள் உண்டு. சார் இப்ப இதே பாயிண்ட் தான் சார் அற்பாயுள் சொன்னீங்க, மறுபடியும் எப்படி தீர்க்காயுள் வரும்? லக்னாதிபதியுடன் 8ஆம் அதிபதி இணைந்து 6-12 நின்ற அல்பாயுள், அது வேற இது வேற. நான் மறுபடியும் சொல்றேன். லக்னாதிபதியுடன் 12 தீர்க்காயுள் சொன்னீங்க. இரண்டாவது பாயிண்ட் சொல்ற கேளுங்க, ரெண்டுமே வேற வேற. 6ஆம் அதிபதி சேர்ந்தால், அடுத்த பாயிண்ட் 6ஆம் அதிபதி சேர்ந்தால் தீர்க்காயுள். அங்க 6ஆம் அதிபதி நான் சொல்லல. லக்னாதிபதியுடன் 8ஆம் அதிபதி இணைந்து 6-12 நிற்க அற்பாயுளை தரும். அப்படி எழுதிக்கங்க. லக்னாதிபதி 8ஆம் சேர்ந்து 6-12 இருந்தா அற்பாயுளை தரும். அதுக்கு அடுத்த பாயிண்ட் இது. லக்னாதிபதி 8ஆம் அதிபதி சேர்ந்து 12 நிக்கணும். 6ஆம் அதிபதி சேரணும். சேர்ந்துச்சுன்னா தீர்க்காயுள் உண்டு. இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? இப்ப தெரியுதா வெங்கடேசன்? வெங்கடேசன் 6ஆம் அதிபதி சேரணும். அத நீங்க கவனமா கவனிக்கணும். நான் கரெக்டா தான் சொல்றேன். 6ஆம் அதிபதி சேர்ந்துட்டா தீர்க்காயுள். அங்க நான் 6ஆம் அதிபதி சொல்லல. 10 பாரி ஜாதகம்ன்ற நூல் இருக்கு, வேணும்னு எடுத்து பாருங்க. அதுக்கு அடுத்து 10ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி லக்னாதிபதி 10 + 8 + 1 மூவரும் கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ அமர தீர்க்காயுள் உண்டு. 2-3 சேர்ந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மூவருமே கேந்திரத்திலே திரிகோணத்திலே இருக்கணும். லக்னாதிபதி 8க்குரியவன் 10க்குரியவனை ஏசா இழுக்கிறாங்கன்னா அவங்க கர்மக்காரகன், கர்மஸ்தானம் அப்படின்னு பேரு. அப்ப லக்னாதிபதி 8க்குரியவன் 10க்குரியவன் இந்த மூவருமே சேர்ந்தோ தனித்தனியோ கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருந்தால் தீர்க்காயுள் உண்டு. இதெல்லாம் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே ஆயுசை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வரியிலே நம்ம நிறைய செய்தி சொல்லியிருக்கோம். சரி ஐயா, எனக்கு மூவருமே சேர்ந்து திரிகோணம் கேந்திரத்தில் இல்லைங்க. 2 மட்டும் தான் சேர்ந்து இருக்கு. 1 11 இருக்கு அல்லது வேற இடத்துல இருக்குன்னா மத்தியமாயில். 2 மட்டும் பலம் பெற்றால் மத்தியமாயில், 1 மட்டும் பலம் பெற்றால் அல்பாயில். நல்லா கேட்டுங்க. 10க்குரியவன் லக்னாதிபதி 8க்குரியவன் இந்த மூவருமே திரிகோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ இருந்தால் தீர்க்காயுள். 3மே 1, 4, 7, 10 இருக்கணும் அல்லது 1, 5, 9 இருக்கணும். இந்த 3 கிரகமும் இருந்தாலே தீர்க்காயுளை தரும். அதுக்கடுத்து இன்னொரு கருத்து எழுதிங்க. நான் மறந்துட்டேன், ஆரம்பத்தில் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். குரு சுக்கிரன் புதன் 6, 8, 12 இருந்தா அல்பாயுளை தரும். குரு புதன் சுக்கிரன் இந்த 3மே 6, 8, 12லயோ அஸ்தமனமாகவோ நீச்சம் பெற்றோ இருந்தால் அல்பாயுளை தந்துடும். அப்ப சனி மட்டும் தான் ஆயுளை தருவான்னு நீங்க நினைக்க கூடாது. அது பொதுவான விதி. 8ஆம் யாராக வருகிறானோ அவனும் கொள்ளுவேன். சூரியனா கூட வரலாம்ல, ஏன் குருவா கூட வரலாம்ல, சுக்கிரனா கூட வரலாம்ல. ஐயா இந்த 3 பேருமே இருக்கணும்ல ஐயா? 3 பேருமே திரிகோணத்துல கேந்திரத்துல இருந்தா தீர்க்காயுள்.
இல்லையா இப்போ ஐயா அற்ப எனக்கு நீச ஆயுள் சொன்னீங்க இல்லையா, குரு புதன் சுக்கிரன் 6 8 12 அமர்ந்தால் அதை 3 அப்படி பேரும். வச்சுக்கங்க, அப்படியே வச்சுக்கங்க. அல்லது இந்த மூணுமே வலு இழந்தால் அப்படி வச்சுக்கங்க. இந்த சரிங்க. மூவருமே வலு இழந்துருச்சு. வலு இழக்கிறதுக்கு பல காரணம் இருக்கு. சரி. அஸ்தமனம் ஆகலாம், அஸ்தமனம் ஆகலாம், நவாம்சத்துல நீசம் ஆகலாம். அப்புறம் சுருக்கமா வலு இழந்துரா. இந்த மூணுமே வலு இழந்துருச்சுன்னா அற்பாயுள் தந்துடும். அப்ப சனி மட்டும் ஆயுள்காரன் கிடையாது. அவன் தான் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஓடி சனி. ஆனா எல்லாமே எல்லா கிரகமும் ஆயுள தருது. அதுக்கடுத்து லக்னாதிபதி, 10ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, இந்த மூவருமே இருவர் பலம் பெற்றிருக்கு. அப்படின்னா மத்தியமாயு. ஐயா எனக்கு ஒருவர் தான் பலம் பெற்றிருக்கு அப்படின்னா அது அற்பாயுளை தந்துடும். ஒன்னா அதுக்கடுத்த பாயிண்ட் எழுதிக்கங்க. இதோட முடிச்சுக்கிடுவோம். லக்னாதிபதி, 8ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, இந்த மூவரும் பலம் இழந்தால் 12 வயது வரை தான் வாழ்வான். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன பையனுடைய ஜாதகத்தை கொடுக்குறாங்க. இந்த பையனுக்கு ஆயுசு எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லக்னாதிபதி, 8ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, இந்த மூவரையும் பலம் இழந்துருச்சுன்னா அவனுடைய லைஃப் 12 வயசுக்குள் முடிந்து விடும். சரி, இன்னும் கடைசியா ஒரே ஒரு கருத்து சொல்லுவோம். பிளஸ் பாயிண்ட சொல்லி முடிப்போம். லக்னாதிபதியும் 8க்குரியவனும் உச்சம் பெற்றால் தீர்க்காயுள். லக்னாதிபதியும் உச்சம், 8க்குரியவனும் உச்சம் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை தீர்க்காயுள். ரைட். நம்ம வந்து இன்னைக்கு சரியா 9 மணிக்கு ஆரம்பிச்சோம். மணி 10:20. இன்னும் நான் காலையில இருந்து சாப்பிடல. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மாத்திரை போடணும். அதைத்தான் இப்ப நான் போட்டேன். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. ஆமா, டீயை குடிச்சிட்டு வண்டி ஓடுது. அதனால இன்று இரவு 9 மணிக்கு மீதி இருக்கக்கூடிய இந்த 8ஆம் பாவத்தை பார்த்து முடிச்சிருவோம். ஆக்சுவலா என்கிட்ட இருக்கக்கூடிய ஃபார்முலா மரணத்தை பத்தி மட்டும் ஒரு 250 ஃபார்முலா இருக்கு. நான் 250ஐயும் இந்த வகுப்புல கொடுக்க முடியாது. இப்ப நான் எத்தனை ஃபார்முலா மொத்தம் சொல்லியிருக்கீங்க யாராவது சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? நான் எத்தனை ஃபார்முலா இப்ப கொடுத்துருக்கேன்னு? என்ன மேடம்? நம்பர் போடலைங்க சார். 44 நம்பர் போட்டு எழுதிருக்கா? 44? சரி, ஆவரேஜ் 50 வந்துருச்சு. நம்ம 100 ஃபார்முலா பார்த்துருவோம் இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு, 9 to 10:30. அதுல ஒரு 50 ஃபார்முலா பார்த்துருவோம். மொத்தம் 100 ஃபார்முலான்றது நான் பெருமையா சொல்றேன், இது எவ்வளவு ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம். இன்னைக்கு ஒரு கிளாஸ்க்கு, ஒரு நாள் கிளாஸ்க்கு 3000 ரூபாய் 4000 ரூபாய் வாங்குறாங்க. அவங்க கூட கற்பனையாகத்தான் சொல்லுகிறார்களே தவிர இந்த மாதிரி மூல நூல் இருக்கக்கூடிய கிரகத்தை வச்சு நீங்க ஆய்வு செய்யுங்க. இறந்து போனவங்க ஜாதகத்துல வாங்கி ஆய்வு செய்யுங்க. இதுக்குள்ளதான் கட்டாயம் இருக்கும், மாற்றமே இருக்காது. இதெல்லாம் அப்படியே 300 ஆண்டுகள் தவம் இருந்து ஒரு செய்யுளை எழுதுறாங்க. அந்த செய்யுள்ல உள்ள ஒரு விஷயத்த அப்படி எடுத்து அப்படி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கரெக்டா இருக்கும், எக்ஸாக்டா இருக்கும். 50 சொல்லியிருக்கேன். மீண்டும் இரவு 9 மணிக்கு உங்களுக்கு மீதி ஒரு 50 விதிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போது வகுப்பு நிறைவடைகிறது. இந்த வகுப்பை பற்றி யாராவது ஒரு ஆண் ஒரு பெண் உங்களுடைய கருத்தை சொன்னீங்கன்னா முடிச்சுக்கலாம். பேசாதவங்க பேசுங்களேன். நிறைய பேர் இந்த புக்கு வாங்குறாங்க. இந்த புக்கு வாங்கினவங்களுக்கு நான் திங்கட்கிழமை சாயந்தரம் அனுப்பிடுவேன். அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த பார்சல் போட்டு அந்த போட்டோ எடுத்து குரூப்ல போட்டுருவேன். அதுக்கடுத்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு. அப்புறம் எனக்கு வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு முடியாது. நீங்க தான் ஃபாலோ பண்ணி வாங்கிக்கிறேன்னு. ஓகேவா? கவர்மெண்ட் தபால தான் அனுப்புற மாதிரி இருக்கேன். எனக்கு கவர்மெண்ட் தபால் வராது வைக்காது அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு வந்து சொல்லிருங்க. ப்ரொஃபஷனல் குரியர்ல காசு கூட. ஒரு A4 சீட் ஒரு சின்ன தபாலுக்கு 100 ரூபா வாங்குறேன். ரொம்ப ஓவர். இதெல்லாம் பெரிய புக்கு, இவ்வளவு பெருசு இருக்கு. இதுக்கெல்லாம் 300 ரூபா 400 ரூபா கேட்பேன் ஒருத்தருக்கு அனுப்புறதுக்கு ப்ரொஃபஷனல் குரியர். அது கட்டுப்படி ஆகாது. நான் அவங்க கிட்ட தோராயமா தான் வாங்கியிருக்கேன். லாப நோக்கு இல்லாம வாங்கியிருக்கேன். அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறோமோ அதை மட்டும் தான் வாங்கியிருக்கேன். இந்த புத்தகம் வெளியில வாங்கினாலுமே 500 ரூபா தான் ஒரு புத்தகம். அதே ரேஞ்சு தான் வாங்கியிருக்கேன். நான் கூட எல்லாம் ஒன்றும் வாங்கலை. ஓகே, நான் அனுப்புறது மட்டும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுவேன்.
ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப இந்த வகுப்பை பத்தி யாராவது ஒரு ஜென்ஸ் ஒரு லேடிஸ் சொன்னீங்கன்னா முடிச்சுக்கலாம். எப்படி இருந்துச்சு? சூப்பரா ஹவு டு இருந்ததுங்க. ஃபீல்? அருமையான கிளாஸ்ங்க. சூர்யா நீங்க சொல்லாதீங்க, பேசாத ஆளு பேசட்டும். சார் கிளாஸ் நல்லா புது இருந்துச்சு சார். நிறைய விஷயம் 8ஆம் பாவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஆயில பத்தி. நீங்க யாருமா? உங்களை அறிமுகப்படுத்திங்க, எனக்கு தெரியலையே. சார் நான் அமுதா சார். ஓ நீங்க தானா? நீங்க ஏற்கனவே பேசிருக்கீங்கல்ல, பேசாதீங்க. வேற ஆள் பேசுங்க. சார் அப்படி இல்ல சார், நீங்க அப்பயே ஒரு கருத்து சொன்னீங்க, அமுதா சொல்லிட்டாங்க, தெரியாம சொல்லிட்டேன். ஆனா அன்னைக்கு தெரியாம சொன்னதுனால அந்த கதியை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேரு. இல்ல இல்ல, யாருக்குமே எல்லாமே தெரியாது. தெரியாம கேட்டா தான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற முடியும். தப்பு ஓகே சார். கிடையாது. பசி இருக்கணும், தேடல் பசி இருக்கணும். நான் தான் சொல்லிட்டேன், ஐசி வார்டுல படுத்து கிடந்தாலும் சைடுல செல்போனை வச்சுக்கிட்டு அப்படியே நீங்க கேட்கணும். அப்பதான் ஜாதகம் வரும். சும்மா மேலோட்டமா படிச்சாலும் வராது. இந்த விசு ஒரு படத்துல சொல்லியா பாருங்க டைலாக், படித்தான், படித்து கொண்டிருக்கிறான், மறுபடியும் படிப்பான். படிப்பான். அதே மாதிரிதான். யாராவது சொல்லுங்க, முடிச்சுக்கலாம். நான் பெறப்படணும். எங்க வீட்டுல பெறப்பட சூப்பரா இருந்தது. யாரு? சாந்தி மேடமா? ஆமா பரவாயில்ல. சார். ஆமா, ரொம்ப சந்தோஷம். நீங்க ஆடிக்கு ஒண்ணு அம்மாசிக்கு ஒண்ணு வர்றீங்க. இன்னைக்கு ஆடியா அம்மாசியா தெரியல. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து வரணும் கிளாஸுக்கு. மெட்டீரியல் ஓகே சார், தரவே ஓகே மாட்டேன். சார். நீங்க உங்களுக்கு ஆர்வம், உங்களுக்கு வெறி எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டே அவங்களுக்கு நான் தீனி போடுவேன். வெறியும் ஆர்வமும் இல்லாத ஒருவனுக்கு நான் தீனி போட மாட்டேன். பசித்த குழந்தைக்குத்தான் பால் கொடுக்க வேண்டும். பசிக்காத குழந்தை, தூங்கி கொண்டிருக்க குழந்தையை தட்டி எழுப்பி பாலை குடித்தால் அது பாலை கக்கி விடும், பாலை குடிக்காது. அதனால நீங்க தேடலும் பசியும் இருந்தா உங்களுக்கு வேண்டிய உதவி அனைத்தையும் செய்வேன். என்னுடைய கருத்து அப்படி கேட்கறவங்க தான் உதவி செய்யணும். சும்மா எல்லாத்தையும் கொடுத்தா அதோட வேலையும் தெரியாது. ஓகேவா? நீங்க ஒண்ணுல ஒரு புத்தகத்தை படிச்சு ஒரு 5 கருத்து எடுத்து பாருங்க, எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது தெரியும். 5 பாயிண்ட், அதை நீங்க 50 பாயிண்ட் ஈஸியா கொடுத்துட்டோம். இதை நீங்க பொக்கிஷம் போல வச்சுக்கிறணும். அப்படி எக்ஸாக்டா இருக்கும். இப்ப சொன்ன கருத்து ஒரு கருத்து மிஸ் ஆகாது. ஓகேவா? வேற யாராவது சொல்லுங்க, புதுசா வந்தவங்க. கிளாஸ முடிச்சுக்கிருவோம். திண்டிவனம் சார் இருக்கீங்களா? சார் நானும் புதுசா தான் சார் வந்திருக்கேன். கோமதி பேரு. கோமதி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மேடம். நீங்க சொல்லுங்க மேடம், எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார் கிளாஸ். இன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தேன். நாங்க நிறைய சும்மா நான் ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான் படிச்சேன். இப்போ இத ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. ஒண்ணுமே தெரியாதவங்க. நல்ல பணமும் சம்பாதிச்சு கொடுக்கும். இந்த கலை எல்லாத்துக்கும் வராது. இறைவன் சிலருக்கு பெர்மிஷன் கொடுப்பாரு. அதை உங்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்கி ஆர்வம் வந்ததுனாலதான் படிக்கிறீங்க. காசும் கிடைக்கும். நம்ம வெட்டித்தனமா வேலை பார்க்க போறது இல்ல. அதனால பணமும் கிடைக்கும். நல்ல கலையை கத்துக்கிட்டீங்கன்னா அந்த கலையை பிழையில்லாமல் கத்துக்கணும். அதனால கற்க கசடர கற்ற பின் நிற்க அதற்கு தகஞ்சன. இந்த வார்த்தையில எவ்வளவு அர்த்தம் இருக்கு. கற்க கற்க படிடா. அது எப்படி படிக்கணுமா? கசடர, குற்றமில்லாமல் படி. ஆனா கசடோடுதான் இன்றைக்கு நிறைய பேர் படிக்கிறாங்க. அது வருத்தமா இருக்கு. ரைட், ரொம்ப சந்தோஷம். கோமதி அம்மா தொடர்ந்து வாங்க, வகுப்புக்கு வாங்க. நம்ம எதிர்பார்க்கல. ஜோதிட ஞானம் எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். வேற யாராவது ஒரு ஜென்ஸ்? யாரு பேசுறது? சரவணன் பேசுறேன். ஐயா பேசுறதே சந்தோஷம், ஒரு கலகலப்பு. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சூப்பரா, நல்லா இருந்துச்சு சாமி. நல்லா கிளாஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? புது விஷயம் தெரிஞ்சிருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம். சொல்லுங்க சொல்லுங்க. வாஸ்தவன் சார், டி வாஸ்தவன் சார், என்ன பேசவே மாட்டீங்க? போங்க. இல்ல ரொம்ப டஃப்பான கிளாஸ் இது. வாழ்க்கையில எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். இதுக்கு பதில் தெரியல. இந்த கேள்வி கேட்காம ஒருத்தையும் கூட எந்திரிக்க மாட்டாங்க. ஆமாங்க ஐயா, ரொம்ப டஃப்பான. ஆயுஷ் எப்படி இருக்கு? ஆயுஷ் எப்படி இருக்குன்னு கேட்டா இந்த ஜாதகத்துக்காரனுக்கு ஆயுஷ் எப்படி இருக்குன்னு கேட்டா பரவாயில்லைங்க. ஜாதகத்தை கொடுத்துட்டு குடும்பத்துல உள்ள எல்லாத்துக்குமே கேட்பான். இது எல்லாமே பைஹார்ட் பண்ணணும். ரொம்ப கஷ்டமான விஷயம். திரும்ப திரும்ப இதை ரெசிடேஷன் பண்ணுங்க. கரெக்ட் சார். இத அப்படி எழுதி வச்சுட்டு நீங்க இருக்க கூடாது. ஆய்வு செய்யணும். இறந்து போயிட்டாருன்னா எடுத்து ஏன் இறந்தாரு, எந்த வயசுல இறந்தாரு. இந்த குரூப்ல ஒரு சென்னையில ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா வந்திருக்காங்கன்னு தெரியல, கட்டாயம் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவங்க பையன் லிப்ட்ல இருந்து கீழே விழுந்து இறந்துட்டான். அம்மா இருக்கீங்களாம்மா? அம்மா, சென்னையில எனக்கு அப்படியே பேசுறப்ப அழகு வந்துருச்சு. பாவம்,
கொஞ்சம் வயசுங்க, 32 வயசுக்குள்ள இறந்துட்டான். 32 வயசு கரெக்டா சாகும்போது உயரமா வந்து இந்த லிப்ட்ல இருந்து தடுமாறி கீழே விழுந்து அடிபட்டு ஸ்பாட்ல இறந்துட்டான். அவங்க ஜாதகத்தை எனக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த விதிப்படி அப்படியே இருக்கு. அதெல்லாம் நீங்க மைனூட்டா பார்க்கணும். சும்மா 8ஆம் இடத்தை பாரு, அதை பாரு, இதை பாருன்னு ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா வண்டி ஓட்டவே முடியாது. நீங்க சொல்ற பலன் கரெக்டா இருக்காது. இதன்படி பாருங்க, கரெக்டா இருக்கும். ஓகேவா? மீண்டும் இரவு உங்களை சந்திப்போம். இந்த வகுப்பு இனிதே நடந்து முடிந்ததற்கு எல்லாமல்ல இறைவனுக்கு மனதார ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி.